குருமுகமனதீத்ய பிராகவேதானசேஷம் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமஹதாது காமஹ ஸ்வசுரமமரவந்த்யம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுலதிலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் எண்ணொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்னே இண்டிய சங்கமெடுத்தூதா வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம். மாதృஷா கிஞ்சன த்ராண பக்த கங்கனபானயே பகின்யை யதிராஜஸ்யா கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். சுடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்கள் ஒரு உபோத்காதமாக முன்னுரையாக அமைந்திருந்தது. அவற்றை நாம் கீழே அனுபவித்தோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று நாளை கொண்டாடி தொடங்கின ஆண்டாள் 2ஆம் பாசுரத்திலே செய்ய வேண்டியதையும் செய்ய வேண்டாததையும் தெரிவித்து 3ஆம் பாசுரத்திலே இப்படி ராமனோடே நாம் சேரும்படியாக அனுமதித்த நாட்டாருக்கு நன்மையை வேண்டி அடுத்த 4ஆம் பாசுரத்தாலே வந்து நின்ற வருணன் என்ன செய்ய வேண்டும், கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்து நின்ற வருணருக்கு கட்டளையிட்டு இந்த பிரகாரத்திலே நீ மழையை பொழிவாயாக என்று தெரிவித்து 5ஆம் பாசுரத்திலே நம் பிராப்தி பிரதிபந்தகங்களான தடைகளெல்லாம் விரோதங்களெல்லாம் அவன் திருநாமத்தை சொல்லவே தொலைந்தொழியும் என்று தெரிவித்து 5 பாசுரங்களை தலை கட்டினான். அடுத்த 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரையில் ராமனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையோடே கூடின ஒரு 10 பேர், 10 அதிகாரிகள். அப்படிப்பட்ட ஒரு 10 பேரை எழுப்பினாள் ஆண்டாள். 10 அதிகாரிகள் யாரை போன்றவர்கள் என்றால் வசிஷ்டர் என்ன, பரத்வாஜர் என்ன, வால்மீகி முனிவர் என்ன, ஸ்ரீ சபரி என்ன, சுக்ரீவ மகாராஜர் என்ன, முகப்பெருமாள் என்ன, ஸ்ரீ விபீஷணாழ்வான் என்ன, விஸ்வாமித்ர மகர்ஷி என்ன, பரதாழ்வான், சத்ருக்னாழ்வான் போல்வார் என்ன. ஆக இப்படி ஒரு 10 பேரை எழுப்பினாள் ஆண்டாள். 16ஆம் பாசுரத்திலே வாயிற்காப்போனாயும் தோரணவாசற் காப்போனாயும் நிற்கும் அனுமானிடத்திலேயும் மங்கதனிடத்திலேயும் அனுமதி பெற்று உள்ளே நுழைந்து உள்ளே வில்லும் கையுமாக படுத்துக் கொண்டிருக்கும் தசரத சக்கரவர்த்தி, கௌசல்ய பிராட்டி, மத்த சுமித்ரை, கைகேயி இவர்கள் அனுமதியையும் பெற்று உள்புகுந்து இளைய பெருமாளை எழுப்பி சீதா பிராட்டியை எழுப்பி கடைசியிலே ராமனை எழுப்புகிறார். ராமனை எழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரங்கள் 21 தொடங்கி 22 என்ன, 23 என்ன முதலிய பாசுரங்கள். குணங்களை சொன்னால் 21வது பாசுரத்திலே இவர்களுடைய அகவாய் அறிய வேண்டும் என்று அமைதியாக கிடந்தவனிடத்திலே நீயே கதி என்று வந்தோம் என்று தெரிவித்தாள். 22ஆம் பாசுரத்திலே அகதி என்று தெரிவித்தபடியாலே, வேறு கதியில்லைன்னு தெரிவித்தபடியாலே மனம் நொந்த ராமபிரான் உங்களுக்கு என்ன காரியம் பண்ணணும்னு சொல்லுங்கோ, உடனடியாக செய்கிறேன்னு தெரிவித்தார். தெரிவித்த போதே ஆண்டாள் கோஷ்டினர் நீ எழுந்திருக்க வேண்டும், நடக்க வேண்டும், வெளியிலே வந்து அமர வேண்டும், வந்து அமர்ந்து எங்களுடைய காரியம் இதுதான், இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார்களா என்றால் சொல்லவில்லை. ஆண்டாள் கோஷ்டினர் நீ எழுந்திருக்க வேண்டும், நடந்து வர வேண்டும், சிம்மாசனத்தில் அமர வேண்டும்ன்ற வரைக்கும் சொன்னார். ஆனால் வந்த காரியத்தை சொல்லாமல் விட்டார்கள். யாம் வந்த காரியமாரா இந்தருள் என்று தெரிவித்தாள் 23ஆம் பாசுரத்தின் இறுதியிலே. நாம் வந்த காரியம் என்ன, இவா என்ன காரியத்துக்காக வந்தா,
என்பதை சொல்லலை. ஏன் சொல்லலை என்றால், இப்படி எதற்காக வந்தோன்றத உடனடியா சொல்லக்கூடாது. எல்லாவற்றையுமே அவசரம் பார்த்து சொல்ல வேண்டும். அவசரம்னா காலம்னு அர்த்தம். தகுந்த காலத்திலே தான் சொல்ல வேண்டுமே தவிர காலம் பார்க்காமல் ஒரு காலத்திலேயும் சொல்லக்கூடாது. காலம் பார்க்காமல் சொன்னால் காரியம் நடக்காது. யார் விஷயத்திலே பார்க்கிறோம்னா ஸ்ரீ பரதாழ்வான் விஷயத்திலே. பரதாழ்வான் தகுந்த காலத்திலே சரணாகதி செய்யவில்லை. சித்திரகூட பர்வதத்திலே பெருமான் எழுந்தருளி இருந்தான். எழுந்தருளி இருந்த போது நாட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டின்னு போனான். எல்லாரையும், நாம் ஒருத்தருடைய கண்ணீர் பார்த்தா எம்பெருமான் இறங்க மாட்டான். எல்லாரையும் அழைத்து சென்று எல்லோருடைய கண்ணீரையும் பார்த்தால் எம்பெருமான் கட்டாயம் காரியம் பண்ணுவன் என்று எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் ஏபிச்ச சசிவசார்த்தம் சிரசா யாச்சிதோமயா ராத்துகு சிஷ்யஸ்ய தாசஸ்யா பிரசாதம் கர்த்தும் அருகசி என்று தரைக்கடை கிடந்தான். பெருமான் திருவடி தாமரையில விழுந்து எழுந்திருக்கவே மாட்டேன் என்று பூர்ண சரணாகதி பண்ணி கிடந்தான். ஆனாலும் அவன் வேண்டிய பலம் கிடைத்ததா என்றால் கிடைக்கலை. சகாமம் அனவாப்பியவா என்கிறார் வால்மீகி முனிவர். அவன் எதை ஆசைப்பட்டு சென்றானோ அது கிடைக்காமல் போயிற்று. அதற்கு காரணம் என்ன என்றால், அவன் சரியான காலத்திலே சென்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கவில்லை. இப்பொழுது எம்பெருமான் தேவதைகளுக்கு உரித்தான காரியம், அந்த காரியத்தை செய்ய வேண்டும் போயிட்டு இருக்கான். அவர்களுக்கு செய்து கொடுத்த பிரதிஜைக்கு சேர ராவணனை கொல்லணும், ரிஷிகளுக்கு செய்த பிரதிஜைக்கு சேர ராவணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக லங்கைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம். அந்த சமயத்துல இவன் சித்திரகூடத்துல எம்பெருமானை நீ திரும்பி வரணும் என்றால் அது தகுந்த காலம் அன்று. காரியம் இப்ப பண்ண முடியாது, 14 வருஷம் கழிச்சு பண்றேன், காத்து கொண்டு வரேன், நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல வரேன், ஆனால் 14 வருஷம் கழிச்சு வரேன் என்று சொல்லிட்டு போயிட்டான் எம்பெருமான். அலை மிகுந்த கோபம் வேற வந்தது எம்பெருமானுக்கு. நடா இவன் இப்படி கிடக்கிறானே, எப்பொழுது இவனை வரக்கூடாதுன்னு சொன்னோனோ அந்த சமயத்திலே இப்படி காலிலே கிடக்கிறானே, இவனை அல்லவா ராஜ்யத்தை ஆளு என்று சொல்லிட்டு வந்திருக்கோம், இருக்கும்போது நம் காலில் மறுபடியும் விழறானேன்னு இந்த வருத்தத்தோட கூடியிருந்தான் ராமன். அதனாலே காரியம் செய்யாமல் தன்னுடைய சுவாதந்திரியத்துக்கு சேர தன்னுடைய திருவடி நிலைகளை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டான். அதே போல இவ்விடத்துல நடக்கக்கூடாது நினைக்கிறாள் ஆண்டாள். தகுந்த காலத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். எதற்காக வந்தோம், என்ன காரியத்துக்காக வந்தோம் சரியான நேரத்துல சொல்லணும். தகாத நேரத்துல சொன்னா எம்பெருமான் அடா இந்த நேரத்துல சொல்றா, இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது ஆண்டாளே, எல்லாம் ஒரு காலம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டான்னா அப்புறம் காத்துட்டு இருக்கணும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. வெளியில வரட்டும், மங்களாசாசனம் எல்லாம் பண்ணுவோம், எப்படி வந்திருக்கிறோம், அகவாயிலே என்ன நினைத்து வந்திருக்கிறோம் இத்தியாதியானதையெல்லாம் சொல்லுவோம், விண்ணப்பிப்போம் எம்பெருமானுக்கு. இதையெல்லாம் கேட்ட பிற்பாடு எம்பெருமானிடத்திலே இந்த காரியத்துக்காக வந்திருக்கோம்னு சொன்னா கட்டாயம் காரியம் பண்ணுவன் என்று நினைத்த ஆண்டாள் வந்த காரியம்னு மட்டும் சொல்றாளே தவிர என்ன காரியம்னு சொல்லவில்லை. வந்த காரியம் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நீ கிருபை பண்ண வேண்டும் பிரார்த்தித்தாள் ஆண்டாள். எழுந்திருந்து நடக்க வேண்டும். சிங்கம் குகையிலே கிடக்கக்கூடிய சிங்கமானது எழுந்திருந்து அப்படி முழங்கி புறப்படுமே, அதை போல நீயும் உன் கோயிலாழ்வாரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும், உன் அந்தப்புறத்திலிருந்து எழுந்திருந்து சிம்மத்தை போலே நடக்க வேண்டும். அப்படி உனக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான பெருமைகள் எல்லாம் தோற்ற 4 கதி பெருமாள் எல்லோரும் கொண்டாடும்படியாக அல்லவா இருக்கிறாய். நீ எல்லாரும் கொண்டாடுற ராமன் எப்படி இருக்கான் என்றால், ராமன் மனிதர்களுக்குள்ளே ரிஷபத்தை போன்றவன். மித்திரமோபைக்கும் கர்த்தும் ராமஸ்தானம் பரீட்சதா பதம் ச அனிச்சதா கோரம் தயாசௌ புருஷ ரிஷபா என்கிறாள் சீதா பிராட்டி. புருஷ ரிஷபா, புருஷர்களுக்குள்ளே ரிஷபத்தை போலே இருக்கக்கூடியவன் ராமபிரான், ரிஷபத்தை போலே நடக்கக்கூடியவன். அதே சமயத்தில யானையைப் போலே இருக்கக்கூடியவன் மத்த மாதங்க காமினம். தசரதன் கொண்டாடுகிறான் கைகேயின் இடத்திலே, ராமன் மத்த மாதங்க காமினம் என்று மதம் பிடித்த யானையைப் போலே நடக்கக்கூடியவன். அவனை போய் காட்டுக்கு போக சொல்கிறாயே என்று தசரதன் தெரிவிக்கிறான். அதே போல ராமசாத்தூலம், ராமன் புலியைப் போலே இருக்கிறான், 18 அடி பாயும் தேங்கையைப் போலே இருப்பவன் ராமன். சிம்மத்தை போல இருக்கிறான். சீதா பிராட்டி தெரிவிக்கிறாள் சிம்ம விக்ராந்த காமினம் என்று. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சிம்மத்தை போல என்னுடைய நாதன் இருக்கிறானே ராமன், அவன் பத்ம கமலபத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பஷ்யந்திமே நாதன் தெரிவிக்கிறாள். தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய ராமன் சிம்மத்தை போலே நடக்கக்கூடியவன். அவனை யாரெல்லோரும் பார்க்கிறார்களோ, என்னுடைய நாதன் என்னுடைய கணவனுடைய நடையழகை பார்த்தவர்கள் எல்லோரும் பாக்கியம் செய்தவர்கள். நான் தான் பாக்கியம் செய்யாதவள். என்னுடைய பாபத்தினாலே இப்படி 10 மாசம் பிரிந்து இவ்விடத்திலே கஷ்டப்படுகிறேன். ஆனால் அந்த நடையை காண்கிறவர்கள் எல்லாம் பரம பாக்கியசாலிகள் என்று சீதா பிராட்டியை கொண்டாடுகிறாள். இப்படி 4 கதி பெருமாளாக
சிம்மத்தைப் போலேயும் கஜத்தைப் போலேயும் ரிஷபத்தைப் போலேயும் புலியைப் போலேயும் நடக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ நடக்க வேண்டும். இங்கனே பொந்தருளி கொற்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து என்று ஆச்சரியமான சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்திலே ஏறி வீத்திருந்து நாங்கள் வந்த காரியத்தை செய்தொருள வேண்டும்னு பிரார்த்தித்தாள் ஆண்டாள். பிரார்த்தித்தபடியே அவனும் புறப்பட்டான். கைகேயி ஒருத்தி சொன்னான்னே, காட்டுக்கு சென்றவன் குத்துத்தாய் சொல்ல கொடியவனம் போன சீத்தமில்லாதான்னு கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். கைகேயி சொன்னதுக்காகவே காட்டுக்கு போனவன் இவ்வளவு பெண்கள் இவ்வளவு ஆதரத்தோட அழைக்கிறார்கள், வராமல் இருப்பானா? அதனால எழுந்திருந்தான். நேரா இவர்கள் பிரார்த்தித்தபடியே வந்தான். சிம்மாசனத்திலே ஏறி வீத்திருந்தான். சீதா விராட்டி வந்தா, அவளும் பக்கத்துல சிம்மாசனத்துல அமர்ந்தாள். உட்கார்ந்தவாறே பார்த்தார்கள். பெண்கள் எல்லோரும் பார்த்தார்கள். அந்த ரிஷிகள் என்ன, இடத்துல இருக்கும் வானர முதலிகள் என்ன, எல்லாரும் பார்த்தார்கள். கைங்கரியம் செய்ய ஓடி வந்தார். 2 பேர் அப்படி திருவால வட்டத்தை எடுத்தினா 2 பக்கம் அப்படி வீசத் தொடங்கினார்கள் திருவால வட்டத்தை. ஆச்சரியம்! அந்த திருவால வட்டத்தில் எம்பெருமானுடைய அந்த குழற்கத்தை அது அப்படி பறக்கிறது. குண்டலங்களானது அசைகிறது. எம்பெருமானுடைய திருப்பரியட்டம் உத்தரியம் அப்படி மேல அப்படி காத்துல பறக்கிறது. காத்துல பறக்க ஆச்சரியமா ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை நீட்டி அமர்ந்திருக்கிறான் ராமன். திருவடியை நீட்டின் இருந்தான், உட்கார்ந்திருக்கான் சீதா பிராட்டின் அருகில். வந்தார்கள், ஓடி வந்தார்கள். பெண்கள் எல்லோரும் ஓடி வந்தா. திருவடியை பார்த்தா அந்த திருவடியானது அப்படியே செவந்து போயிடுது. பார்த்தார்கள். எடுத்து அந்த திருவடியை கண்ணிலே ஒத்தி கொண்டார்கள். தங்களுடைய மார்பகங்களிலே ஒத்தி கொண்டார்கள். ஒத்திக்கொண்டு அந்த திருவடி அப்படி பார்த்தார்கள். பார்த்தால் இவர்கள் பார்த்தபடியாலேயே சிவந்துள்ளது. அவளுடைய கரஸ்பர்ஷத்தினாலேயே சிவந்ததும் சொல்லும்படியா அவ்வளவு மிருதுவா இருந்தது. அர்த்தா, ஐயோ, இவ்வளவு மிருதுவான திருவடிகளை, இந்த திருவடிகளை கொண்டு போய் நடக்க சொன்னோமே ராமனை, இந்த திருவடியை கொண்டு அவனுடைய இடத்திலிருந்து நடக்க சொன்னோமே, நாம் யாரானோம், இப்படி போய் செய்தோமே என்று அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடத் தொடங்குகிறார்கள். என்ன திருவடி, என்ன திருவடின்னு திருவடிக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள் ஆண்டாள் கோட்டினர். அந்த காரியத்தை மறந்துட்டா. அந்த காரியத்துக்காக இருந்தாலும் அந்த காரியத்தை மறந்துட்டா. மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அக்காலத்துல ரிஷிகள் அப்படித்தான் பண்ணார்கள். அந்த காரணத்துல காத்துட்டே இருந்தா. கர்ப்பபூதா ஸ்தபோ தனாக என்று, கர்ப்பபூதம் என்று கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தையை போலே தங்கள் காரியத்தை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ராமனை வந்து செய்ய வேண்டும். ராமன் வரணும், ராட்சர்களை அழிக்கணும், நம்மை ரட்சிக்க வேண்டும். எப்ப ராமன் வருவான்னு காத்துன்னு இருக்கான். வர வேண்டும், அவன் வந்தவுடனே ராட்சர்களை அழிக்க சொல்ல வேண்டும், நம்ம எல்லோரையும் ரட்சிக்க சொல்ல வேண்டும்னு காத்துன்னு இருக்கான். காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள் ராமன் வந்தவாறே நடந்தார்கள். மங்களாசாசனம் செய்ய தொடங்கினார்கள். அதே போலத்தான் இவர்களும் வந்த காரியம்தான், காரியத்தை மறந்துட்டு இப்ப மங்களாசாசனம் பண்ண தொடங்குகிறார்கள். என்ன மங்களாசாசனம்னா என்ன சொல்லணும்? என்னது மங்களாசாசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மங்களங்களை ஆசாசிப்பது, மங்களங்களை வேண்டுவது, மங்களம் உண்டாகட்டும்னு சொல்றது சொல்லணும் தான். ஆசீர்வாதம் செய்வது, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு செய்தால் அதை ஆசீர்வாதம்னு சொல்றோம். சிறியவர்கள் பெரியவர்களுக்கு செய்தால் அதை மங்களாசாசனம்னு தெரிவிக்கிறோம். மங்களாசாசனம் ஆசீர்வாதம் போய் சின்னவா போய் பெரியவாளுக்கு பண்றாமா? பெரியவர்கள் அல்லவா சிறியவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணணும். அதுவும் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு போய் ஆசீர்வாதம் பண்றதுன்றது சேருமா, தகுமா? அதுவும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனன்றது தேவையா? எம்பெருமானுக்கு அமங்கலங்கள் ஏற்படுமான ஒரு காலத்திலையும் கிடையவே கிடையாது. எப்பொழுதும் மங்களங்களை தவிர எதுவுமே அமங்கலங்களே வருவதற்கு பிரசக்தியே கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு போய் மங்களங்களை பிரார்த்திப்பது என்பது தேவையா என்றால் தேவைன்னு சொல்லிட்டா நம்முடைய பூர்வர்கள். மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தமன்னோ என்னில் கேள்வி கேட்டுக்கொண்டார் ஸ்ரீவச்சன பூஷண திவசாஸ்திரத்திலே பிள்ளலோகாச்சாரி. மங்களாசாசனம் ஸ்வரூபத்துக்கு விருத்தம் அல்லையா? இது ஸ்வரூபம். எம்பெருமான் சேஷியாக இருக்கிறான், அவன் தலைவனாக இருக்கிறான், நாம் சேஷபூதனாக அடிமையா இருக்கோம். எம்பெருமான் சுவாமியா இருக்கான், ரக்ஷகனாக இருக்கிறான். நாம் அவனாலே ரட்சிக்கப்படக்கூடிய பதார்த்தமாக, சொத்தாக, ரக்ஷ வர்க்கமாக இருக்கிறோம். எப்போ அவன் ரக்ஷகன், நாம் அவனாலே ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்துன்னு சொல்லியாச்சோ, அப்போ அவன்தான் நம்முடைய தீங்கையெல்லாம் போக்கி நம்மை ரட்சிக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் போய் அவனை ரட்சிக்க முடியுமா? நாம என்னமோ அவனுக்கு மங்களாசாசனம் பண்றோமே, நாம் என்னமோ ரட்சகனை போலே, எம்பெருமானுக்கும் நாம் ரட்சகனை போலே அவனுக்கு மங்களாசாசனம் பண்றோமே, இது சேருமா என்று கேட்டார்கள் நம்முடைய பூர்வர்கள். சேர்ந்து சொல்லிட்டார். ஏன் இந்த மங்களாசாசனம் ஏற்படுது அப்படின்னா, ஞான திசையில் ரக்ஷ ரக்ஷபாகம் நேராக கிடக்கும், பிரேம திசையில் தட்டுமாறி கிடக்கும். ஒருவர்கள் சொன்னான், ஞான திசைன்னு ஒண்ணு உண்டு, பிரேம திசைன்னு ஒண்ணு உண்டு. ஞான திசைன்றது நல்ல தெளிந்த ஞானத்தோட கூடியிருப்பது. தெளிந்த ஞானத்தோட எம்பெருமான் ரட்சகன், நாம் அவனாலே ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்து என்பது நல்ல தெளிவா இருக்கு. ஞானமானது தெளிவா இருக்கு. தெளிவா இருந்தா என்ன ஏற்படும்? நீனா
ஞான திசையில் ரக்ஷக ரக்ஷக பாவம் நேராக கிடக்கும். நேரா இருக்கும். பெருமான் ரக்ஷகன், நாம் அவனாலே ரட்சிக்கப்படக்கூடிய வசோ என்று கிடப்பன். ஆனால் பிரேம தசை, பெருமானிடத்துல மிகுந்த பிரேமம், மிகுந்த காதல் வந்ததுன்னா என்ன ஆகும்னா இது தலையிட மாறிடும், தட்டு மாறி கிடக்கும். என்ன ஏற்படும்னா, எம்பெருமான் எவ்வளவு அழகா இருக்கான், என்ன குணங்களோட கூடியிருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து கொடுத்தோம்னா என்ன ஆபத்து வருமோ எம்பெருமானுக்கு, அவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாம் ரட்சிக்க வேண்டும் என்கிற பாவம் தன்னடையே வந்து சேரும். அது அவனுடைய வடிவழகுபடுத்தக்கூடிய பாடு. அவனுடைய வடிவழகு என்ன, ரொம்ப உயர்ந்த வஸ்து அப்படின்னு சொன்னா அந்த வஸ்துவுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்கிற ஒரு பயம் வருவதுன்றது இயற்கை. அப்படி வரலன்னா அந்த வஸ்துக்கு பெருமை இல்லைன்னு அர்த்தம். வஸ்துக்கு குணங்கள் இல்லை, அழகு இல்லை, பெருமை இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கிறபடினாலே தான் அந்த பயமே ஏற்படுகிறது. ஆக எம்பெருமானுடைய அழகையோ அவனுடைய குணங்களையோ பார்த்தால் கண்டால், அவனுடைய வைலட்சண்யத்தை கண்டால் இவனுக்கு என்ன ஆபத்து வருமோ, இந்த எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று பயம் ஏற்பட்டு எம்பெருமான் ரட்சகன், நாம் அவனாலே ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்துன்றதே மறந்து போயிடுது. மறந்து போய் பிரேம தசையிலே இது தட்டு மாறி கிடக்கிறது. நாம் ரட்சகன் தான், எம்பெருமானை ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தன்னடையே வந்து சேருகிறது. இது வர தட்டில்லை. இது அஸ்தானே பயசங்கைன்னு தெரிவிப்பார்கள். ஸ்தானம் இல்லாத இடத்திலே, பயம் வருவதற்கு பிரசக்தியே இல்லாத இடத்திலே பயத்தை ஏறிட்டுக் கொள்வது. பெருமானுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று பயப்படுவது, அதற்கு அஸ்தானே பயசங்கைன்னு பேரு. இந்த பயம் வருவது இயற்கை தான். இது எம்பெருமானுடைய திருமேனிக்குண்டான பெருமை. அவனுடைய திருமேனி ஔஜ்ஜல்யம் இருக்கிறது, அதற்குண்டான பெருமை. அதனாலே அது என்ன பண்றது, கலக்கத்தை உண்டாக்கிறது. இந்த வசுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ என்று தன்னடையே அந்த திருமேனியை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் கலக்கம் உண்டாகும்படியாக செய்கிறது. அப்படி கலங்கினவர்கள் எல்லோரும் கட்டாயம் மங்களாசாசனம் பண்ணணும். பெருமானுக்கு பல்லாண்டு பாடாமல் இருக்க முடியாது, பல்லாண்டு பாட வேண்டும். மங்களாசாசனம் தான் என்ன, பெருமானை வெகுகாலம் இருக்க வேண்டும் வாழ்த்துவது. அதைத்தான் பல்லாண்டு தெரிவிக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டுனா என்ன, பெருமானை நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தெரிவிப்பது. வாழ வேண்டும்னு முடிக்காமல் பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறோம். அப்படி மங்களாசாசனம் பண்ணினவர்களுக்குள்ளே தலைவி யாருன்னா பெரியாள். ஒரு மங்களாசாசனம் பண்ணார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்டா சேவடி செப்தி திருக்காப். அவர் மங்களாசாசனம் பண்ணார், பல்லாண்டு பல்லாண்டு. யானையின் மேலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியாழ்வார் எம்பெருமான் எப்போ ஆகாசத்துல வந்து நின்றானோ அவனை பார்த்தவாறே, எம்பெருமான் வந்துட்டான் ஆகாசத்துல, சூரிய இடத்திலே கருடரின் மேலே ஏறிக்கொண்டு வந்து நின்றான். அவனை பார்த்தவாறே யானையின் மேலே பவனி வரக்கூடிய பெரியாழ்வார் மதுரை மாநகரத்திலே எடுத்தார். யானையுடைய மணிகளையே தாளமாக எடுத்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெருமானுக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாதுன்னு மங்களாசாசனம் பண்ணார். அதனாலே மங்களாசாசனம் ஸ்வரூப பிரயுக்தமே, நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சேர ஏற்படக்கூடியதுதான். எம்பெருமானுக்கு அடிமை என்று சொன்னால், அடிமைன்னு சொன்னா தலைவன் அவனுக்கு இன்னும் பெருமை ஏற்பட வேண்டும். தலைவனுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது, பெருமை ஏற்படணும் தான் நினைக்கணும் ஒரு அடியவன் சொல்லக்கூடியவன். நாம் அடியவன் சொல்லியாச்சுன்னா எம்பெருமானுக்கு மேலும் மேலும் பெருமை ஏற்பட வேண்டும் நினைக்க வேண்டும். அந்த நினைவே மங்களாசாசனம். ஆனா மங்களாசாசனம் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததுன்னு ஆச்சரியமா நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி கூட மங்களாசாசனம் பண்ணவர்கள் உண்டா என்றால், ராமாயணமே ஒரு மங்களாசாசன சாஸ்திரம்னே சொல்லணும். எல்லாரும் மங்களாசாசனம் செய்கிறார்கள் ராமாயணத்திலே. அதனாலே இது சிஷ்டாச்சார சித்தம் காட்டினார். சிஷ்டர்கள் பெரியோர்கள் அனுட்டித்திருக்கிறார்கள், அதனாலே மங்களாசாசனம் செய்ய வேண்டிய. யார் பண்ணா ராமாயணத்துல மங்களாசாசனம் என்றால், பல பேர் செய்கிறார்கள் ராமாயணத்திலே. மங்களாசாசனம் செய்யாதவர்களே கிடையாது. அயோத்தியா பிரஜைகள் தொடங்கி பெரிய பெரிய மகான்கள் வரையில் எல்லோரும் செய்கிறார்கள். அதிலே சிலவத்தை அனுபவிப்போம். எப்படி மங்களாசாசனம் செய்கிறார்கள் என்பதை அனுபவித்து, அதனாலே ஆண்டாள் எப்படி மங்களாசாசனம் செய்கிறார்கள் என்பதை தொடர்ந்து இந்த கோட்டியிலே அனுபவிக்கலாம். அயோத்தியிலே பிரஜைகள் எல்லோரும் இருந்தார்கள். எல்லாம் எப்படி இருந்தா அப்படின்னா, சமய சுமந்திரன் தசரதன் முன்னிலையில வந்து நின்றவாறு நாட்டுல எப்படி இருக்கா, பிரஜைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்டான் தசரதன். கேட்ட போது தெரிவித்தான் சுமந்திரன், ஸ்திரியோ விருத்தாஸ் தருண்யாசாயம் பிராத சமாஹிதாக சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹ. தெரிவித்த ஆச்சரியமான வார்த்தை. ஸ்திரியோ தெரிவித்தா என்னவோ தெரியல தசரத மன்னவனே, எல்லாரும் கோயில் கோயிலா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னான். உடனே கேட்டான் தசரதன், அப்படியா, யார் கோயில் போறா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே சுமந்திரன் சொன்னான், எல்லாம் பொம்மநாட்டிகள் இருக்காளே, எல்லாரும் கோயில்ல தான் இருக்கா, ஆத்துல தடியே பண்றது இல்ல, எப்பொழுதும் கோயிலே இருக்கா அப்படின்னா சுமந்திரன்.
சொன்ன உடனே தசரதன் கேட்டான், ஆமா அவளுக்கு என்னன்னா கோயில்ல இருப்பா, எப்பவும் அவளுக்கு என்னன்னா யாருக்கிட்டயாவது ஏதாவது நன்னா வம்பு பேசணும், பேசணும்னா பொழுது போகாது. இந்த கதை கோயில்ல உட்கார்றதே எதுக்கா, தன்னா தின்ன பேச்சு கோயில்ல உட்கார்ந்தா 4 நாள் கோயிலுக்கு போலன்னா ஊர்ல என்ன நடக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றேன். இப்படி உட்கார்ந்துட்டு என்ன நடக்கிறது, இது நடக்கிறது, அது நடக்கிறது நிறைய பேசிட்டே இருக்கா, அதுக்காக கோயில உட்கார்ந்துருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சுமந்திரன் சொன்னா, இல்ல இல்ல அதுக்காகலாம் உட்கார்ல, அதுக்காக உட்கார்ந்து இருந்தா பெண்கள் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கணும், அப்படி அல்லாமல் ஆண்களும் உட்கார்ந்துருக்கா, நிறைய ஆண்கள் அவர்களும் கோயில்ல கூடியிருக்கா அப்படின்னு தான் சுமந்திரன். கேட்ட உடனே பார்த்தா தசரதன், அப்படியா ஆண்களும் கூடியிருக்காளா, யார் ஆண்கள், எந்த ஆண்கள் கூடியிருக்கா, வயசானவாளா கேட்டான் தசரதன். கேட்ட உடனே சுமந்திரன் சொன்னான், ஆமாமா வயசானவா இருக்கா, விருத்தாக வயதான ஆண்கள் என்ன பெண்கள் என்ன எல்லோரும் இருக்கிறார்கள் கோயில்ல அப்படின்னா. அப்படியா வயசானவா இருக்கான்னா அவளுக்கு ஆத்துல ஒன்றும் பொழுது போகாது, நான் காரியம் ஒன்றும் கிடையாது, ஆத்துல என்ன காரியம் சும்மா உட்காந்துருக்க முடியுமா, அதனால சரி போ அப்படின்னு இப்படி கோயில போய் உட்காரலாம், என்ன கோயில்ல யார் வரா யார் எங்க போறா இந்த காரியங்கள்லாம் சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படின்றதுக்காக கோயில போய் உட்காராளா இருக்கு சொன்னான் தசரதன். உடனே தெரிவித்தான் சுமந்திரன், இல்ல இல்ல தரும் வயதானவர்கள் மட்டும் வரவில்லை, இளம் வயதில இருக்கக்கூடியவர்கள், யவ்வன பருவத்தில இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஆண்கள் என்ன பெண்கள் என்ன அவளும் கோயிலுக்கு வரா, எப்பொழுதும் கோயிலே இருக்கா அப்படின்னான் சுமந்திரன். சொன்ன உடனே பார்த்தான் தசரதன், ஓ இளம் வயதுல இருக்கிறவாளும் வராளா, அவளுக்கும் ஒரு காரியம் இருக்கு, இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் அவ ஆண்களை யாராவது பார்க்கலாம், இளம் வயதுல யாராவது ஆண்கள் இருக்காளா அவளை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கோயில்ல வருவா, ஆண்கள் பெண்களை பார்க்கலான்றதுக்காக கோயில்ல வருவா, இப்படித்தானே கோயிலுக்கு வரா. சூதனாய் கல்வனாகி தூத்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கனென்னும் வளையுள் பட்டு அழிந்து வேனை போதரை என்று சொல்லி புத்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன் என்கிறாரே தொண்டரடிப்படி ஆழ்வார். சூதனாய் கல்வனாகி தூத்தரோடு இசைந்த கால் என்று எல்லாம் சூதனாய் கல்வனா இருந்து இப்படி கோயில்ல யார் வருவா, யாராவது பெண்கள் வருவாரா, பெண்களை பார்க்கலாமா என்று அவர் முன்பு வந்து கொண்டிருந்தா போலே இவ்விடத்திலே இந்த இளம் பெண்கள் என்ன ஆண்கள் என்ன இவாள்லாம் பெண்களை பார்த்துக்கு ஆண்கள் வருவா, ஆண்களை பார்த்துக்கு பெண்கள் வருவா, இதுக்காக வராளா இருக்கும் தெரிவித்தான் தசரதன். சொன்ன உடனே சுமந்திரன் சொன்னான், இல்ல இல்ல மன்னவனே, அப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒருவேளை வருவா, ஒருவேளை யாராவது இருக்காளா அப்படின்னு பாக்கிறதுக்கு வருவா, ஏதோ ஒருவேளை பேசுறதுக்காக வருவா, அப்படி இல்லை. சோயம் பிராத சமோஹிதாக எப்பொழுதும் இங்கேயே இருக்கா, சாயங்காலமும் வரா, கார்த்தாலையும் வரா, 2 வேளையும் வரா, மத்தியானமும் வரா, எப்பொழுதும் கோயில சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கா அப்படின்னா. அர்த்தம் தசரதன், அப்படியா கோயிலை சுத்தி சுத்தி வராளா, அப்படி என்ன இந்த கோயிலுக்கு வைபவம், பெரிய கோயிலா, இப்ப விசேஷமா அந்த பெருமாள் என்ன நிறைய கொடுத்துட்டே இருக்காளா, இப்படிப்பட்ட கோயிலா, என்ன கோயில் அது, எந்த பெருமாள் கோயில் கேட்டான் தசரதன். சுமந்திரன் சொன்னான், பெருமாள் கோயில்லாம் இல்ல, சர்வான் தேவான் நமஸ்யந்தி, எல்லா கோயிலுக்கும் போறா, கோயில்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்குள்ள கூட்டம் வந்துடுறது, கூட்டம் எங்க பார்த்தாலும் எல்லா பிரஜைகளும் கோயில்ல தான் இருக்கா, கோயிலே வேண்டாம்னா ஏதோ ஒரு கல்லு அங்க ஒரு மூலையில ஒரு கல்லை நட்டு வச்சு ஒரு மாலையை போட்டு இது ஒரு தெய்வம் அப்படின்னு அப்படி கையை கூப்பினா பெரிய கூட்டம் கூட்டி விடுது, எல்லாரும் கூடி ஐயோ சேவிக்கணும் சேவிக்கணும் அப்படின்னு காலில் விடுறா அப்படின்னா. உடனே பார்த்தான் தசரதன், கேட்டான், அப்படியா ஒருவேளை நாட்டுல எல்லாரும் ஏழையா போயிட்டாளா, இல்ல ஏதாவது வியாதி வந்திருக்கா, அதுக்காக போய் எல்லாம் கோயில் கோயிலா விழுறாளா, இப்படித்தானே இப்போ எல்லாம் எல்லாம் கோயில் கோயிலா போய் இந்த வியாதி அப்படின்னு இந்த வியாதி தீருமோ அந்த வியாதி தீருமோ அப்படின்னு கோயில் கோயிலா போயிட்டே இருக்காளா, என்ன காரணம் கேட்டான் தசரதன். கேட்ட உடனே தெரிவித்தான், இல்ல இல்ல அதற்காகலாம் போல, ராமஸ்யார்த்தே யசஸ்வினாக எல்லாரும் ராமனுக்காக போகிறார்கள், கோயில் கோயிலாக சென்று ஒரு கல்லை நட்டு வைத்தாலும் எல்லா எந்த தேவதை கோயில்னாலும் எல்லாத்துலயும் போய் விழுந்து எதுக்காக தெரியுமா, தங்களுக்கு ஒரு காரியம் என்பதற்காக போறதே கிடையாது, எல்லா இடத்துலயும் போய் ராமனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது, ராமனுக்கு எல்லா மங்களங்களும் ஏற்பட வேண்டும், அவனுக்கு எந்த ஒரு அமங்கலங்களும் ஏற்படக்கூடாது என்று ஒவ்வொரு தேவதை காலியா போய் விடுற. ஆச்சரியம், இதை போல எல்லா தேவதை காலிலையும் விடுறாள். உண்மையிலேயே இவர்கள் எல்லோருக்கும் மங்களங்களை கொடுக்கக்கூடியவன் ராமன் தான் என்பது பிரஜைகளுக்கு நன்னா தெரியும், அந்த ஞானம் இல்லாமல் இல்லை, பிரஜைகளுக்கெல்லாம் ராமன் தான் மங்களங்களை கொடுக்கிறான் என்பதும் தெரியும், ராமன் அவன்தான் எல்லோரையும் ரட்சிக்கிறான், யுவராஜாவாக இருந்து ரட்சிக்கக்கூடியவன் ராமன் தான் என்பதும் நன்னா தெரியும் இந்த பிரஜைகளுக்கு. இருப்பினும் கலக்கம், ராமனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுமோ, எப்படிப்பட்ட குணத்தோட கூடியிருக்கான், என்ன அழகு என்ன அழகு, உனக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமோ, எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று நினைத்த அந்த கலக்கத்தினாலே எல்லா தேவதை காலிலையும் போய் விழுந்து ராமனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது, ஆபத்து ஏற்படக்கூடாது என்று கலங்குகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அதனாலே ராமஸ்யார்த்தே யசஸ்வினா என்று ராமனுக்காக எல்லா தேவதை காலிலையும் போய் விழுந்து இப்படி மங்களாசாசன தத்பரத்தையோட கூடியிருக்கிறார்கள், அதல்லவா மங்களாசாசனம், பரிவோட கூடியிருக்கிறார்கள். ராமனுக்கு என்ன ஆகுமோ
என்கிற நடுக்கத்தோடே கூடியிருக்கிறார்கள் ஆச்சரியமாக கொண்டாடுகிறார். அவ்விடத்திலே அயோத்தியாவாசி பிரஜைகள் அவர்கள் எல்லோரும் மங்களாசாசன தத்பரத்தையோடு இருந்தார். அப்படிப்பட்ட அயோத்தியிலிருந்து புறப்பட்டு விஸ்வாமித்திர அழைத்து செல்ல போனான் ராமன். ராமன் லக்ஷ்மணனும் புறப்பட்டு போனா செல்லக்கூடிய வழியில விஸ்வாமித்திரன் எப்படி இருந்தவர்? அகம் வேத்மி மகாத்மானம், ராமனை பத்தி நன்னா தெரியும்னு இருந்தவர். அப்படிப்பட்டவரே கலங்கினார். எப்போ தாடகை வந்தாரோ அவரே என்னாச்சுன்னா, ஐயோ தாடகை இப்படி வரானே, ராமனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று ஹூங்காரம் செய்தார். தாடகை வந்த காலத்திலே தாடகையை கிட்ட வராதே, விலகிச்சல் என்று தெரிவித்தார். விலகிச்சல்னு சொல்லி கிட்ட வராதே என்று தெரிவித்து 2 யுவராஜாக்களையும் பார்த்து ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து, உங்களுக்கு ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகட்டும், எந்த விதத்தாலையும் உங்களுக்கு குறை ஏற்படக்கூடாது, மங்களங்கள் ஏற்படட்டும்னு மங்களாசாசனம் செய்தார். அப்பொழுது விஸ்வாமித்திர மகர்ஷி விஸ்வாமித்திர மங்களாசாசனம் செய்தார். அதற்கு மேலே அவ்விடத்திலிருந்து புறப்பட்டார் ராமனும் லக்ஷ்மணனும். புறப்பட்டு நேரம் மிதிலைக்கு சென்றார். மிதிலைக்கு சென்றால் அவ்விடத்திலே ஜனக மன்னவன், அவன் ராமனுடைய வைபவத்தை எல்லாம் பார்த்திருக்கிறான். ராமனுடைய பெருமை, வில்லை யாராலையும் அசைக்க கூட முடியல. எவ்வளவோ ராஜாக்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்தார்கள், அங்கிருந்து வில்ல நகர்த்த, அந்த பெட்டியிலிருந்து கூட நகர்த்த முடியல. அப்படிப்பட்ட வில்லு ஏதோ பெரிய 10,000 சைனிகர்கள் சேர்த்து இழுத்து வந்த வில், அப்படிப்பட்ட வில் கிடக்கிறது. அந்த வில்லை தூக்கவே முடியாத வில்லை ராமன் எடுத்தான். அதை நாணேத்தக்கூடிய காலத்திலே வில்லே முறிந்தது. அப்படிப்பட்ட பிரபாவம் உண்டு ராமனுக்கு அப்படின்னு நன்னா தெரியும். தெரிந்திருந்தாலும் ராமன் என்ன பண்ணான்? ஜனக பண்ண வந்து நின்றான். சீதா பிராட்டி வந்து நின்றாள். சீதா பிராட்டியை அவனோட சேர்த்து வைத்தான். எம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவா பிரதீச்ச ஜைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா தெரிவித்தான். எம் சீதா மம சுதா, இடத்துல இருக்கிறாளே சீதை, இவள் என்னுடைய பெண். சகதர்ம சரிதவா பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்று வாரும். அவனே உம்முடைய கையாலே என்னுடைய பெண்ணினுடைய கையை பிடியும். ஆணிம் கிருண்ணீஸ்வ பாணினா, இந்த ஒரு காலை இவள் கையை பிடியும், காலை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் ரகசியத்துல பண்ணிக்கலாம், காலை பிடிக்கிறதெல்லாம் முதல்ல கையை பிடி அப்படின்னு சொல்லி பிடிக்க சொல்ல. பிடித்தவாறே 2 கையை பிடித்து கொண்டு அப்படி நின்னான். ராமனும் சீதையும் பக்கத்துல நின்னான். பார்த்தானோ இல்லையோ, பத்ரம் தே, மங்களாசாசனம் பண்ணிட்டான். பத்ரம் தே என்று 2 பேருக்கும் மங்களம் உண்டாகட்டும். அவனும் சீதையும் கூடியிருக்கிறார்களே, அந்த அழகை பார்த்தான், சேர்த்தி அழகை பார்த்தான். இந்த சேர்த்தி அழகுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ, என்ன குறை ஏற்படுமோ தெரியவில்லை என்று உடனே மங்களாசாசனம் பண்ண. சேர்த்திக்கு, இந்த சேர்த்திக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது, ராமனும் சீதையும் 2 பேரும் நன்னா சேர்ந்திருக்க வேண்டும், எந்த குறையும் ஏற்படக்கூடாது. மங்களாசாசன தத்பரத்தையோட பத்ரம் தே என்று மங்களாசாசனம் பண்ணான். இவர்கள் ஆச்சரியமா தெரிவித்தான். பெண் பிறந்தார்க்கெல்லாம் பணி இதுவே இரே. பெண் பெற்றார், யாரெல்லாம் பெண்ணை பெற்றிருக்காளோ அவளுக்கெல்லாம் பணி காரியம் இதுதான். பெண்ணை பெற்று வச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா மங்களாசாசனம் பண்ணணும். இதை போலத்தான் பண்ணா திருமங்கையாழ்வாரினுடைய தாயார், அவளும் மங்களாசாசனம் பண்ணா. நீ நிலாமுத்தத்து நின்னிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள், பாணனார் தின்னமிருக்கா இனிவள் நானுமோ நன்னு நன்னு நரையூரக்கே. மங்களாசாசனம் பண்ணுகிறாள். பரகால நாயகி, திருமங்கையாழ்வார் பெண் பாவனையில இருந்தார். பரகால நாயகி, அந்த பரகால நாயகியினுடைய தாயார், அவர் சேர்த்து வைத்தாள். நரையூர்ல இருக்கக்கூடிய பெருமான் அவனையும் இவரையும் அப்படி சேர்த்து பார்த்தார். பார்த்தவாறே நீனிலா முத்தத்து நின்னிவள் நோக்கினாள் என்று நீனிலா முத்தத்திலிருந்து பார்த்த என்னுடைய பெண் பிள்ளையும் அவனும் சேர்ந்திருந்த அந்த அழகை பார்த்தாள். பாணனார் தின்னமிருக்க இனிவள் நானுமோ நன்னு நன்னு நரையூரர்க்கே. நன்னு நன்னு மங்களாசாசனம் பண்ணுவோம். சோ இந்த சேர்ந்திருக்கக்கூடிய அழகிற்கே பரகால நாயகியும் திருநறையூர் எம்பெருமானும் சேர்ந்திருக்கக்கூடிய அழகுக்கு என்ன ஆபத்து ஏற்படும்? நன்னு நன்னு, எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்று மங்களாசாசனம் செய்தாள். இடத்துல திருக்கண்ணபுரம் சௌரிராஜன், அனனார் தின்னமிருக்க இனிவள் நானுமோ நன்னன்னு நரையூரர்க்கே என்று திருநறையூர் எம்பெருமானும் இவளும் சேர்ந்திருக்கக்கூடிய அழகுக்கு மங்களாசாசனம் செய்கிறாள் திரு பரகால நாயகியினுடைய திருத்தாயார். அதே போலத்தான் இவ்விடத்திலே ஜனகராஜன் அவனும் சீதா பிராட்டியும் ராமனும் சேர்ந்திருக்கக்கூடிய அழகை பார்த்தவாறே இந்த அழகுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று மங்களாசாசனம் செய்கிறான். இப்படி மங்களாசாசனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் இடத்திலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு திரும்பி வந்தான். வரக்கூடிய வழியிலே வந்து சேர்ந்தார் பரசுராமன். வில்லை எடுத்துன்னு வந்தார். என் வில் வழிகண்டு போவன் எதிர் வந்தார் என்று வில்லை எடுத்துக்கொண்டு வந்தார். ராமனே, என் வில் வழிகண்டு போ, என்னவோ ஜனகனுடைய சபையிலே வில்லை முறித்தாயே, என்னுடைய வில்லினுடைய வலியை பாருன்னு சொல்லி கொண்டு எதிரில் வந்தோம். பார்த்தானோ இல்லையோ தசரத மன்னவன், ஐயோ என்னடா அது வில்லை எடுத்துன்னு வந்தாட்டா, அவனுக்கு நன்னா தெரியும்
நிறைய வித்தாந்தங்களை கேட்டிருக்கிறான். தன்னுடைய ராமனுடைய பிரபாவம் தெரியாத ஏற்கனவே விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கார், வசிஷ்டர் சொல்லியிருக்கார், தாடகையை கொண்டிருக்கான், சுபாகுவை கொண்டிருக்கான், மாரீச்சனை கொண்டிருக்கான், எல்லா ராட்சியர்களையும் கொண்டு யாக சம்ரட்சணம் பண்ணியிருக்கான். எல்லாம் தெரியும் தசரத மன்னவனுக்கு. தெரிந்தாலும் பிள்ளையினிடத்திலே இருக்கக்கூடிய பரிவு, சோ என்னாகுமோ அவனுடைய சௌகுமாரியத்தை பார்த்தான். சின்ன பையனா இருக்கானே, குழந்தையா இருக்கிறானேன்னு பார்த்தான். அவனுடைய வீரத்தை பார்க்கவில்லை தசரத மன்னன். இவ்வளவு வீரத்தோட கூடியிருக்கானேன்னு பார்க்காமல் அவனுடைய சௌகுமாரியத்தையே பார்த்து என்ன பண்ணான், நேரா போனான், கால விழுந்துட்டான். சத்ரோ பிரகாசாத் சம்பிராப்த பிராமணானாம் மகாயசாஹ பாலானாம் மம புத்திரானாம் அபயந்தாது மர்கசி. அப்பொழுது கொண்டாடினான் தசரத மன்னவன், தெரிவித்தான், சத்ரரோஷாத் பிரசாந்தஸ்துவம் பிராமணானாம் மகாயசாஹ என்று நீர் பரசுராமரே சத்ருக்களை எல்லாம் கொல்லுவேன் சபதம் பண்ணி கொண்டு வருகிறேன். ஆனால் நீர் இப்படி ஒரு காலத்திலையும் கொல்லக்கூடாது, எல்லா சத்திரியர்களையும் அழிப்பேர் நீ சபதம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை அப்படி கிடையாது. என்னுடைய பிள்ளை நீர் கொல்லக்கூடிய சத்திரியர்களைப் போலே கிடையாது. இவன் பாலன், குழந்தையா இருக்கக்கூடியவன். பாலானாம் மமபுத்திரானாம், என்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடியவன், குழந்தையா இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்டவனுக்கு நீர் அபயம் அளிக்க வேண்டும், அவனுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று காலிலே விழுந்தான். வெளியே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ராமன் பரசுராமன் எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிடுவான். ராமனே இந்த பரசுராமன் என்னவோ அகங்காரத்தோட வருகிறான், இவனை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருந்தா ராமன் எதிர்த்துருவான். ஆனாலும் என்ன ஏற்பட்டதுன்னா, அந்த மங்களாசாசன தத்பரத்தையாலே கலங்கினான். கலங்கி போய் காலில் விழுந்தான். காலில் விழுந்து பிரார்த்தித்தார், என்னுடைய பிள்ளையை விட வேண்டும் விட வேண்டும் பிரார்த்தித்தார். கடைசியில பரசுராமன் கேட்காமல் மதிக்காமல் ராமன் முன் அடி எடுத்து வைத்தவாறே குறிச்சிட்டு கீழே விழுந்துட்டான். மயங்கிட்டான் தசரதன். மயக்கம் தெளியவே இல்லை. பாடு பரசுராமன் ராமனோட எல்லாம் முடிந்து, ராமன் பரசுராமனுடைய கர்ப்பபங்கத்தை எல்லாம் பண்ணி அம்பை எல்லாம் அடித்து பிற்பாடு பரசுராமன் புறப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு போன பிற்பாடுதான் எழுந்தான். 4 பேர் தீர்த்தம் தெளிச்சு தசரத மன்னவனே போயாச்சு, பரசுராமன் எல்லாம் போயாச்சு, எழுந்துரும் பின் எழுப்பின அப்புறம்தான் பாடா இப்போதான் உயிரே வந்தது, இப்பொழுதுதான் நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் உயிர் வந்தது, இவ்வளவு நேரம் உயிரே என்ற அப்படி உயிரை இழந்தவனாக இருந்தான். மறுபிறவி என்று நினைத்தான் பரசுராம ஆழ்வான் சென்ற பிற்பாடு. அப்படி கலங்கி போனான் தசரத மன்னவன் ராமனிடத்திலே இருக்கக்கூடிய பரிவினான். தசரதன் மட்டுமா கலங்கினான், கௌசல்யம் கலங்கினான். தான் ராமன் வந்தான், காட்டுக்கு புறப்பட வேண்டும் கிளம்பி நிற்கிறான். கிளம்பி நிற்கக்கூடிய சமயத்திலே கலங்கினாள் கௌசல்யே. இப்படி நிற்கிறானே, உனக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று, என் மங்களம் என்று உனக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படட்டும். நான் எப்படி கருடன் அவனுக்கு விரதையானவள் என்னென்ன மங்களங்களை எல்லாம் ஆசாசித்தாலும் அதே போல அந்த மங்களங்கள் எல்லாம் உனக்கும் வந்து சேரட்டும், எந்த குறையும் இல்லாமல் எல்லா மங்களங்களோடையும் நீ இருக்க பெறுவாய் என்று கௌசல்யை பிராட்டி அவளும் மங்களாசாசனம் செய்கிறாள். தன் பிள்ளையை பத்தி தெரிந்திருந்தாலும் மங்களாசாசனம் செய்தாள் கௌசல்யை. இந்த மங்களாசாசனங்களை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாள், காட்டுக்கு போனான். சரி, இவாளாவது பரவாயில்ல, ஏதோ தசரதன் கௌசல்யை இவர்கள் எல்லாம் ராஜ்யத்திலே இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை என்கிறபடியினாலே பருகிறார்கள் சொல்ல வேண்டும். ஆனால் காட்டிலே இருக்கக்கூடிய ரிஷிகள் அவ இதுக்கு மங்களாசாசனம் பண்ணும். காட்டில இருக்கக்கூடிய ரிஷிகள் அவர்கள் இவன் கையையே எதிர்பார்த்திருக்கிறார்கள். கீழே சொன்ன ராமனையே ரக்ஷகன் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரிஷிகள் அவ எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணும். ரிஷிகள் எல்லாரும் ராமனுக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாது. திரேதம் சௌந்தமிவோத்வந்தம் திருஷ்டா வை தர்மசாரிணஹ மங்களானி பிரயுஞ்சானாஹ சத்யகிருண்ணன் திருடப்ரதாஹ. திரேதம் சௌந்தமிவோத்வந்தம். ராமன் காட்டுக்கு நுழைந்தான்றது அப்பவே தெரிஞ்சுடுத்து. எங்கு பார்த்தாலும் மயில் கழுத்து சாயம், அது தண்டகாரண்யம் முழுவதும் வீசித்து, அந்த பச்சை நிறமானது தண்டகாரண்யம் முழுவதும் வீசித்து. அதை பார்த்தார்களோ இல்லையோ, ராமன் வந்துட்டான், காட்டுக்கு வந்துட்டான் என்று தெரிந்தவாறே உடனே மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மங்களானி பிரயுஞ்சானாஹ, ராமனுக்கு மங்களங்கள் ஏற்பட வேண்டும், எனக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாது, எல்லா மங்களங்களும் போய் அவனுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாக வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்ய தொடங்கினார்கள் தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகளும். இதற்கெல்லாம் மேலே மிகவும் கலங்கி போனவர் என்று சொன்னால் ஸ்ரீ ஜடாயு மகாராஜ். நம்முடைய சம்பிரதாயத்திலே அவருக்கு பெரிய உடையார் என்றே திருநாம். பெரியவர்னு யாரெல்லாம் ரொம்ப கலக்கத்தோட இருக்காளோ, யாருக்கெல்லாம் புத்தி கலங்கி போயிருக்கோ அவளுக்கெல்லாம் பெரியார் அப்படின்னு திருநாமம் நம்முடைய சம்பிரதாயத்துல. ஆனா பெரியார் அப்படின்னு ரொம்ப பெரியவர், எல்லாரும் கலங்கி போயிருந்தார். பெரியாழ்வார் அவர் கலங்கி போயிருந்தார், அதனால
பெரியாழ்வார்னு அவருக்கு பேர் ஏற்பட்டது. ராம எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோன்னு கலங்கி போயிருந்தார். அதே போலத்தான் விதுரன், அவனை விதுரஸ்ய மகாமதி, இன்னும் பெரிய மதியோட கூடினவன் இங்கிறபடியாலே விதுரனை பெரியவன் கொண்டாடுகிறார். அதே போலத்தான் ஜட்டாயு மகாராஜரை பெரிய உடையார் என்று பெரியவர்னு கொண்டாடுகிறார். ரொம்ப கலக்கம் இருந்தாலே பெரியவன் பேர் வச்சுடுவாளோ இன்னும். அல்ல, அப்படி பெரியவர்னு கொண்டாடுகிறார், பெரிய உடையார் என்றே நம்முடைய சம்பிரதாயத்திலே திருநாமம். அவர் கலங்கி போனார். ராமன் சீதையை தேடிக்கொண்டு வரக்கூடிய காலத்திலே பார்த்த ஜடாயு மகாராஜர் கீழே ரத்த வெள்ளத்திலே கிடக்கிறார். தாயினுடைய ரக்கையை விட்டுட்டான் ராவணன் தன்னுடைய சந்திரஹாசம்னு சொல்லக்கூடிய வாளாலே வெட்டினார். தினபடியாலே கீழே ரத்த வெள்ளத்திலே கிடக்கிறார் ஜடாயு மகாராஜர். இப்படிப்பட்ட ஜடாயுவை பார்த்து வந்தான் ராமன். எல்லா இடத்துலையும் சீதையை தேடிட்டு வரான். வரக்கூடிய காலத்திலே ஜடாயுவை பார்த்தார். ரத்த வெள்ளத்திலே கிடக்கக்கூடிய ஜடாயுவை பார்த்து தேர போனார். அவரிடத்திலே சென்று என்ன நேர்ந்தது, என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டார். கேட்ட காலத்திலே அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன நேர்ந்தது, தனக்கு நடந்த ஆபத்து என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா, ஜட்டாயு மகாராஜர் யாம் ஓஷதிம் இவ ஆயுஷ்மன் அன்வேஷதி மகாவனே சாதேவி மமச்ச பிராண ராவணேன அபயம் ஹிருதா தெரிவித்தார். அவ்விடத்திலே ஜட்டாயு மகாராஜர் ராமனே யாம் ஓஷதிம் இவ ஆயுஷ்மன் முதல்ல என்ன தெரிவித்தார்னா, ஆயுஷ்மன் ராமனே நீ வெகுகாலம் உயிருடன் இருப்பாய். முதல்ல மங்களாசாசனம் பண்ணிவிட்ட. ஏன்னா சீதையை அபகரித்து சென்றார் ராவணன் சொன்னா, அதை கேட்டு உயிரோட இருப்பானோ இல்லையோ, அதை கேட்ட மாத்திரத்திலேயே ராமனுக்கு உயிர் படுத்தினா என்ன பண்றது? அதனால பார்த்தாள். முதல்ல என்ன பண்ணா அப்படின்னா, ஓஷதின் இவ ஆயுஷ்மன் இன்னும் வெகுகாலம் உயிருடன் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணிவிட்டார். மங்களாசாசனம் பண்ணின பிற்பாடுதான் மேற்கொண்டோ ராமனே என்ன நடந்தது என்றால், சாதேவி மமச்சப்ராணா ராவணேன அபயமிருதம் என்று சாதேவி என்னுடைய உயிரென்ன, அதே போல சீதா பிராட்டி என்ன, இரண்டு பேரையுமே அபகரித்து கொண்டு ராவணன் சென்றான் என்று ஆச்சரியமா மேலே தெரிவித்தார். முதல்ல மங்களாசாசனம் செய்தார். அவர் செய்த பிற்பாடுதான், அவர் மங்களாசாசனம் பண்ணினபடினால்தான் ராமன் உயிரையே தரிச்சுன்றான். பெரிய உடையார் ஜட்டாயு சொல்லிட்டார், ஆயுஷ்மன் நீ வெகுகாலம் உயிருடன் இருப்பாய்னு சொன்னார். அவர் வார்த்தையை பொய்யாக்க கூடாது என்று நினைத்தான். நினைத்தபடினால்தான் ராமன் வெகுகாலம் உயிருடன் இருந்தான்னு பார்க்கிறோம். எப்படி ஜட்டாயு மகாராஜா அவர் மங்களாசாசனம் செய்தார். இதோடைய காட்டுல போனா எவ்வளவு பேர், திருவடி ஹனுமான் அவன் மங்களாசாசனம் பண்ண மங்களாசாசன தத்பரத்தினாலேதான் கீழே அனுபவித்தோம். பெருமானே இப்படிப்பட்ட அழகு இருக்கே, இந்த அழகை ஏன் ஆபரணத்தை இட்டு நீர் மறைத்துக் கொள்ளவில்லை என்று கேட்டான். அப்படி அவருக்கு மங்களாசாசன தத்பரத்தையோட என்ன ஆபத்து வருமோன்னு சுத்தி அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தார் ஹனுமான். அதே போலத்தான் மங்களாசாசன தத்பரத்தையோட இருந்தார் சுக்ரீவ மகாராஜ். இதையும் கீழே அனுபவித்தோம். சுக்ரீவன் ராமனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்கிற பதிவினாலேதான் விபீஷணன் வந்த காலத்துல சேர்த்துக்க கூடாது சொல்லிட்டான். ராமனும் எவ்வளவோ சொல்றான், எனக்கு சக்தி இருக்கிறது, சேர்த்துக் கொள்வேன் கட்டாயம் என்று பலபடியாக சொன்னாலும் கூடாது. என்ன ஆபத்து வருமோ, உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வருமோ இந்த விபீஷணால என்று கலங்கி போனான். ஒரு காலத்திலேயும் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல, எப்படி சேர்த்துக்கணும்ன்றதுல திருடமா இருந்தானோ ராமன், அதே போல சேர்த்து கொள்ளவே கூடாதுன்றதுல திருடமா இருந்தான் சுக்ரீவன். ஏன் இவனுக்கும் அவனுக்கு ஏதாவது சண்டையானா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுக்ரீவனுக்கு ராமனிடத்துல இருக்கக்கூடிய பரிவு, அந்த பரிவினாலே ஒரு காலத்திலையும் சேர்த்து கொள்ளக்கூடாது மங்களாசாசன தத்பரத்தையோட கூடியிருந்தான். இப்படி ஒன்னா இரண்டா எவ்வளவு மங்களாசாசனங்கள் பார்க்கிறோம் ராமாயணத்தில். ஆனால் இவர்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணா கூட பரவாயில்ல. இவர்கள் எல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் கலக்கம் வரும், அதனால மங்களாசாசனம் பண்றார். ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணணுமா சுவாமி? ஆண்டாள் எப்படி இருக்கக்கூடியவள்? நேர பூமி பிராட்டியாக இருக்கக்கூடியவள் ஆண்டாள். இப்படி இருக்கும்போது அவளுக்கு பிறவி உண்டா, கலக்கம் உண்டா? இந்த லோகத்துல இருக்கிறவள்னா ஏதோ அஞ்ஞானத்தினாலே பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, ஒருவேளை அவனுக்கு சர்வசக்தி இல்லையோ, சக்தி இல்லாதவனோ என்று நினைத்து கலங்கி போய் மங்களாசாசனம் செய்கிறார்கள் சொன்னா ஏதோ பொருந்தும். எம்பெருமானினுடைய சக்தி தெரியும், சர்வசக்தி யுக்தன் எம்பெருமான். அவனுக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படுவதற்கு பிரசக்தியே கிடையாது. உனக்கு ஆபத்து வருமா? அழிவு என்பது உண்டா? நித்தியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எந்த அமங்கலங்களும் ஏற்படாது. அதற்கெல்லாம் அகிலஹேய பிரத்யநீகன் என்று எல்லா ஹேயங்களுக்கும் எல்லா தாழ்ச்சிக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன். தீமைன்றது எம்பெருமான தீண்டவே தீண்டாது. இது தெரிந்திருந்தும் மங்களாசாசனம் செய்கிறாளே ஆண்டாள், இது சேருமாண்டா? இது தெரிந்திருந்தும் தான் மங்களாசாசனம் செய்தாள்.
ராமாயணத்திலே ஒருத்தி யாருன்னா சீதா பிராட்டி. எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தா போலே சீதா பிராட்டிய மங்களாசாசனம் பண்ணா. இப்படி இருக்கக்கூடியவள் சீதா பிராட்டி கர்ப்பத்திலே பிறந்தவளா? கிடையவே கிடையாது. இந்த லோகத்தினுடைய அஞ்ஞானம் தீண்ட பெற்றவளா? கிடையாது. பரமபதத்திலே எம்பெருமானுக்கு திவ்ய மகிழ்ச்சியா இருந்து அவருடைய சர்வசக்தி யுக்தத்துவம் எப்படி என்பதை கூடவே இருந்து அறிந்தவள். பெருமானுடைய சங்கல்பத்தினுடைய பிரபாவம் என்ன, எப்படிப்பட்ட சக்தி உண்டு பெருமானுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட சீதையை என்ன பண்ணா அப்படின்னா, வந்தான் ராமன் அவனுக்கு முடிசூட்ட வேண்டும். இந்த முதல் நாள் பட்டாபிஷேகம் இது சொல்லியிருந்தான், அறிவித்திருந்தான் தசரத மன்னவன். அறிவித்திருந்த தசரத மன்னவன் அடுத்த நாள் அவனுக்கு முடியில்லை, காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார். நினைத்தபடியாலே சுமந்திரனை விட்டு ராமனை அழைத்து வர சொன்னார். சுமந்திரன் புறப்பட்டார். நேரா ராமனுடைய மாளிகை அந்தப்புறம், அந்த அந்தப்புறத்தின் வாசல்ல நின்றார். அந்தப்புறத்தின் வாசல்ல நின்று ராமனை அழைத்து வர சொன்னார் என்று தெரிவிக்க, ராமனும் நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டான். பட்டாபிஷேக சமயம், இதனால ஆச்சரியமா நல்ல திவ்ய பூஷணங்கள் என்ன, நல்ல திருவாபரணங்கள் என்ன, பட்டு பீதாம்பரங்கள் என்ன, திருக்குழ கத்தை என்ன, நல்ல ஆபரண அலங்காரங்களோட புறப்பட்டான் ராமன். புறப்பட்டு நடக்க ஆரம்பிச்சான். நடக்க ஆரம்பித்த உடனே பின்னாடி வந்தான் சீதா பிராட்டி. அந்த அழகை பார்த்தாளோ இல்லையோ கலங்கி போனாள். பிராட்டியும் கலங்கி போனாள். என்ன அழகு, என்ன அழகு! பெருமானை, இந்த அழகுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. என்ன பண்ணான்னா, பூர்வாம் திசம் வஜ்ரதரஹ தட்சிணாம் பாத்து தேயமஹ வருணஹா பশ্চিமாமாஷாம் தனேஷஸ்து உத்தராம் திசம். அமனத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம் பலபடியா மங்களாசாசனம் பண்ணிக்கிறார். எல்லா திக்பாலகர்கள் காலெல்லாம் விழுந்தா. பூர்வாம் திசம் வஜ்ரதரஹ, கிழக்கு திசையிலே இருக்கக்கூடியவன் வஜ்ரதரஹா என்று வஜ்ராயுதத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்திரன், அவன் காலில் விழறேன். தட்சிணாம் பாத்துதே யமஹா என்று யமன், தெற்கு திக்கிலே இருக்கக்கூடிய யமன், அவன் காலிலே விழுகிறேன். வருணஹா பশ্চিமாமாஷாம் என்று மேற்குக்கு அதிபதியான வருணன், அவன் காலிலே விழுகிறேன். தரேஷஸ்து உத்தராம் திசம் என்று வடக்குக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தனேஷன் குபேரன், அவன் காலிலே விழுகிறேன். இப்படி எல்லா திக்பாலகர்கள் காலில் எல்லாம் விழறேன். எதுக்கா? ராமனை ரட்சிக்கணும் அப்படின்னு காலில் விழுறா. இவாளா சேர்ந்து ராமனை ரட்சிக்க போறா. ராமன் தான் இவா எல்லாரையும் ரட்சிக்கிறான். எல்லா தேவதைகளுக்கும் ரட்சையாக இருக்கக்கூடியவன் ராமன் தான். இவர்களை எல்லாம் காக்க வேண்டியவன் ராமன் தான். ஆனா சீதை என்ன பண்றான்னா, இந்த தேவதைகளை எல்லாம் எம்பெருமானுக்கு ரட்சையாகிறான். சரி, சர்வரக்ஷகன் அறிந்தவள் சீதா பிராட்டி. அப்படிப்பட்ட சீதா பிராட்டியே கலங்கி போகிறாள். கலங்கி போய் மங்களாசாசனம் செய்தாள். பதிசம்மானிதா சீதா பர்த்தாரமசிதேக்ஷண ஆத்வாரம் அனுபப்ராஜா மங்களான்யபிதத்யுஷி. ஆத்வாரம் அனுபப்ராஜா, ஆத்வாரம் வாசல் வரைக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்டே வந்தான். உள்ளே புறப்பட்டவள் வாசல் வரைக்கும் ராமனையினுடைய குணங்களை எல்லாம் நினைத்து கலங்கி போய் பலபடியா மங்களாசாசனம் பண்ணான். கடைசியில வாசலுக்கு வந்தப்பறம் என்னாச்சுன்னா, பதி சம்மானிதா சீதா, பெருமான் அவன் அப்படி திரும்பினான். சீதா பிராட்டியை பார்த்து வாசல்ல அப்படி திரும்பினான். திரும்பி தான் அணிந்து கொண்டிருந்த ஆச்சரியமான மாலை, அந்த மாலையை கழட்டினான், அவளுக்கு போட்டான். பதியாலே சம்மானிக்கப்பட்டாள். அண்ணா விடத்திலே பகுமானம் படுத்தப்பட்டாள். அண்ணா அவளை மரியாதை பண்ணணும். இவ்வளவு நேரம் இப்படி மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்திருக்காளே, இவளுக்கு ஏதேனும் பரிசளிக்க வேண்டும் நினைத்தான் பெருமான். அதனாலே தன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மாலை அதை கழட்டி போட்டான். கழட்டி போட்டு குனிந்து அவளுடைய காலினுடைய கட்டவரல், அந்த கட்டவரலை பிடித்து, இங்கேயே நில், இதற்கு மேலே வர வேண்டாம், இவ்வளவு தூரம் மங்களாசாசனம் பண்ணினது போறோம், இங்கேயே நில் என்றவருடைய கால் கட்டவரலை பிடித்து தெரிவித்தார். பரமரசமாக கொண்டாடுகிறார்கள் முன்னோர். பிடித்து தெரிவித்தான். தெரிவித்தவாறு அவள் தான் விசாரித்தான். பதி சம்மானிதா சீதா அப்படின்னு மட்டும் இருக்கே, பதியாலே சம்மானிக்கப்பட்டாள்னு பதியானவன் கணவன் அவன் நன்ன மாலையெல்லாம் போட்டான். மாலையை போட்டா இவள் திரும்பி ஏதாவது சம்மானம் பண்ண வேண்டாமா? ராமன் சம்மானம் படுத்துறா. ராமன் தன்னுடைய மாலையை கட்டி போட்டான்னா சீதா பிராட்டி என்ன பண்ணும்? அவளும் திருப்பி வேற ஏதாவது ஒரு மாலையை போட வேண்டாமா? அவள் எதுவும் மாலையை போட்ட மாதிரியே சொல்லலையே வால்மீகி முனிவர். கணவர் ஒரு சம்மானம் கொடுக்குறாருன்னா மனைவி அவள் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாள். அவன் ஒண்ணு கொடுத்தாருன்னா திருப்பி இவள் ஒண்ணு கொடுக்க வேண்டாமா? இவள் என்ன கொடுத்தாள்? ஆச்சரியமா காட்டினார்கள். பர்த்தாரம் அசிதேக்ஷனா, அசிதேக்ஷனா இவள் எப்படி இருக்கக்கூடியவள்? மைத்தடங் கண்ணினாய், மையார் கருங்கண்ணியாக இருக்கக்கூடியவள். கண்ணானது கருப்பா இருக்கு. இவன் மாலையை போட்டானோ இல்லையோ, மாலையை போட்டவாளே தன்னுடைய கண்ணாலே அவனை இப்படி ஒரு பார்வை பார்த்தான். தன்னுடைய கண்ணழகாலே பார்த்தாள். பார்த்தது எப்படி இருந்ததுன்னா, ஒரு கருமுக மாலை, கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய கருமுக மாலை எடுத்து போட்டா போல இருக்கு. ராமனுக்கு தனியா மாலை போடணும்னே இல்லை.
அவள் பார்த்த விழியே எப்படி இருந்ததுன்னா கருமுக மாலை எடுத்து போட்டா போல இருந்தது. அப்படி தன்னுடைய கண்ணாலே பார்த்தாள். இவன் மாலையை களைந்து போட்டான், அவள் கண்ணாலே பார்த்து கருமுக மாலை இட்டாள். அப்படி இடுமளவிற்கு மங்களாசாசனம் பண்ண இவ்வளவு தூரம் வாசல் வரையில் மங்களாசாசனம் செய்து வந்தாள் பிராட்டியே. அப்பிராட்டிக்கே கலக்கம் வருதுன்னா மத்த பேர் கலங்க சொல்ல வேணும். சுட்டாரமுடைய பூர்வர்கள் மத்த பேர் கலங்குகிறார்கள். இதோ இவ்விடத்திலே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கலங்குகிறோம், தசரதன் முதலியவர்கள் கலங்குகிறார்கள், ஜட்டாயு முதலியவர்கள் கலங்குகிறார்கள் என்பதை சொல்லணுமான பிராட்டி கூட இருந்து எம்பெருமானுடைய வைபவங்களை அறிந்தவள், அவளே கலங்கி போனாள். அதனாலே அவளே மங்களாசாசனம் பண்ணினாள் சொன்னா, அப்ப மங்களாசாசனம் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததே, பிராட்டி செய்து காட்டி இருக்கிறாள். அதனாலே நாமும் செய்ய வேண்டும். என்னதான் எம்பெருமானை பற்றி அறிந்திருந்தாலும், அவனே ரக்ஷகன் அறிந்திருந்தாலும், அவனுடைய வடிவழகையும் அவனுடைய தேக குணங்களை அவனுடைய ஆத்ம குணங்களையும் நிறைத்த காலத்திலே இந்த வஸ்துவுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று கலங்கி மங்களங்களை வேண்டுவதிலே தவறில்லை. நம்முடைய பூர்வர்கள் ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார்கள். இது பெரியோர்கள் செய்தது ராமாயணத்திலே என்று தொகுத்து காட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பண்ணின பிரக்கிரியையிலே ஆண்டாளும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அந்த அமர்ந்த ராமனுக்கு ஐயோ என்ன ஆபத்து ஏற்படுமோ, உன்னுடைய திருவடித்தாமர்களுக்கு என்ன குறையும் ஏற்படக்கூடாது, இப்படி நமக்காக இப்படி நாலடியிட்டு வந்தானே, இந்த திருவடிகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது, குறைவும் ஏற்படக்கூடாது என்று பெரியாழ்வார் வயிற்றிலே பிறந்தவளாகையாலே, வயிற்றிலே பிறந்திருக்கிறபடியாலே அவளுக்கு மங்களங்களை எல்லாம் பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். இப்படி மங்களங்களை வேண்டக்கூடிய அற்புதமான பாசனம் திருப்பாவையிலே. மங்களாசாசனம் என்பது பரம பிரயோஜனம், அதுவே உயர்ந்த பலம். எது பலம்? மங்களாசாசனம் பண்றதானா பலம். உண்மையிலேயே மேலே சொல்றாளே, சித்தஞ்சிறுகாலை பாசுரத்துல சொல்றாளே, அந்த பலமும் இதைத்தான் பிரார்த்திக்கிறேன். இப்படி சுத்தி சுத்தி வந்து எம்பெருமானுக்கு என்ன பண்ணணும்? மங்களாசாசனம் பண்ணணும். பரமத்துல போனாலும் சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டே, சுத்தி சுத்தி வந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வதே பரம பிரயோஜனம், அதுதான் உயர்ந்த பலம் என்று காட்டுகிறார்கள் பூர்வர்கள். ஆண்டாள் காட்டிக் கொடுக்கிறாள் தன்னுடைய திருப்பாவை. அப்படி காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம்தான் 24வது பாசுரம். மண்ணு இவ்வுலகமளந்தாயடி போத்தி, சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி, பொன்ன சகட முதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணு குணிலாய் எறிந்தாய் கழல் போத்தி, உண்ணு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி, வெண்ணு பகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி, என்னென்னுன் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு. ஆச்சரியமாக பாடுகிறாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போத்தி என்றால் என்ன தெரிவிக்கிறாள்னா, அன்று அக்காலத்திலே இந்த லோகத்தை எல்லாம் அளந்தாயே உடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. முதல்ல திருவடிக்கு பல்லாண்டு பாடுற. இந்த திருவடியை கொண்டு நடந்து வந்தான் ராமன். ஆனா இந்த திருவடியை பார்த்தவாறே அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட தொடங்குகிறாள், மங்களங்களை பிரார்த்திக்க தொடங்குகிறாள். அன்று அந்த காலத்திலே லோகத்தை அளந்தாயே தெரிவிக்கிறாள். லோகத்தை அளந்தாயேன்னு திருவிக்கிரமனை சொல்லுகிறாளா என்றால் இல்லை, ராமனைத்தான் சொல்லுகிறாள். சாமி, திருவிக்கிரமன் தானே லோகத்தை எல்லாம் அளந்தான், ராமன் எங்க லோகத்தை அளந்தான்? அவனா அளந்தான், ராமனா அளந்தான் என்றால் திருவிக்கிரமன் என்னென்ன அளந்தான்? எங்க ஆழ்வார் சொல்லிட்டார், திருவிக்கிரமன் ஒன்னும் அழகமும் இல்ல, ராமன் தான் அளந்தான் என்பது ஆழ்வார் காட்டின அர்த்தம். அப்படியா? ஆழ்வார் எங்க சொல்ற? பெருமான் நீ வந்தான், ஆழ்வார் பக்கத்துல வந்தான். பக்கத்துல வந்தவாறு பெருமானே விடத்துல ஆழ்வார் கேட்டார். யாரும் சொல்றாளே, முருகல் போய் நிழல் தரோ எல்லா விசும்பும் நிறைந்தது, நீண்டாண்ட துளரலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோர இல்லா அலரலர் தாமரை கண்ணன். எல்லாரும் சொல்றா, இந்த லோகத்திலே கடல் தலம் ஒன்னே நிலமுழுதாயித்து, முருகல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது. நீ லோகத்தை எல்லாம் அளந்தாய் தெரிவிக்கிறார்களே, இது உண்மையா கேட்டார் ஆழ்வி. கேட்ட உடனே பெருமான் சொன்னான், என்ன ஆழ்வி, இதுல என்ன சந்தேகம்? லோகத்தை அளந்தேன்றதுல என்ன சந்தேகம்? எல்லாரும் சொல்றா, நான் லோகத்தை எல்லாம் அளந்தேன், வேதமே சொல்றதே. போய் த்ரீணி பதா விசக்ரமி விஷ்ணுர் கோபா அத ஆப்யா, எம்பெருமான் லோகத்தை எல்லாம் அளந்தோம் வேதம் பறை சாத்துகிறது. எல்லா ஆழ்வார்களும் சொல்றா, நீ என்னமோ சந்தேகப்படுறீரே, அளந்தேனான்ட்டு லோகத்துல இருக்கிறவாள் ஒத்துக்கிறா, நீனே சந்தேகப்படுறீ, லோகத்தை நான் தான் அளந்தேன் அப்படின்னு. உடனே ஆழ்வார் சொன்னாரு, இல்லையே பெருமானே, நீ அளந்தா போலயே தெரியலையே, எப்படி அளந்த சொல்லு பாப்போம் அப்படின்னா. உடனே பெருமான் சொன்னா, இதுல என்ன போய் சந்தேகம்? ஒரு திருவடி அது கீழே போச்சு, கடல் தலம் முன்னே நிலமுழு தாயத்து, ஒரு திருவடியானது கீழே போயிது, ஒரு கடல் போய் நிழல் தரா எல்லா விஷும்பும் நிறைந்தது, ஒரு திருவடியானது மேல போயிது, மேல போய் எல்லா லோகத்தையும் வளர்ந்தது.
உடனே அளந்து விட்டேனே, 2 காலால அளந்து விட்டேனே அப்படின்னார் பெருமான். சொன்னவாறே பார்த்தார் ஆழ்வார். அண்ணா சொன்ன பெருமானே, என்னோ இங்களக்கின்னதே. ஆழ்வார் கேட்கிறார், என்னத்த இது என்ன அளக்கிறது பெருமானே? நன்னா அளக்கிற, அளந்துட்டேன் நன்னா அளக்கிற, என்னத்த அளந்த? இது போய் அளக்கிறதா? அளக்கிறது என்றால் எப்படி அளக்கிறது? இப்படி அளக்க வேண்டும். ஒரு இடம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு அளக்கிறதுனா எப்படி அளக்கிறோம்? ஒரு அடியை வைத்து அதன் மேல இன்னொரு அடியை வைத்து அதுக்கு மேல இன்னொரு அடியை வைத்து இப்படி அடி மாறி மாறி இட்டு அளக்கணும். அதுக்குத்தான் அளக்கிறதுன்னு பேரு. என்னவோ இவர் நின்னாராம், ஒரே இடத்துல நின்னாராம், ஒரு திருவடி அப்படி மேல போயிடுதான், ஒரு திருவடி கீழே போயிடுதான். போனா ஒரே காலால எல்லாத்தையும் வளர்ந்து. இது என்ன அளக்கிறது? இப்படியா யாராவது அளப்பா? ஒரு காலால யாராவது அளப்பாரோ? அடி மாறி அடிக்கிட்டு அல்லவா அளக்க வேண்டும். இப்படி அளக்கிறதா? இது அளக்கிறதே இல்லை. நோயிங்க அளக்கின்னதை, இதென்ன அளக்கிறது? அளக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நீதான் என்கிட்ட நன்னா அளக்கிற அப்படின்னு விட்டார் ஆழ்வார். அதனால நான் நன்னா போய் சொல்றேன், ஒன்னும் அளக்கவே இல்லைன்னு விட்டார் ஆழ்வார். அதனாலே திருவுலகளந்தருளின விற்த்தாந்தம் அதை உலகளந்தானே சொல்ல முடியாது. ஆழ்வார் சொல்ல முடியாது, உலகளந்தானே சொல்ல முடியாது. எதை சொல்லணும்னா ராமாவதாரத்தை தான் சொல்லணும். ஏன்னால் ராமாவதாரத்திலேதான் அளந்தான். எங்க அளந்தான்னா அடிமேல அடியிட்டு நடந்தானே. அயோத்தியா தொடங்கி லங்காத்வாரம் பரியந்தம் நடந்தானே. அதனாலே இந்த லோகம் முழுவதையும் அளந்தான்னு சொல்லணும். பாரத புண்ணிய பூமி முழுவதையும் அளந்தான். இங்க இருந்து அவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இருக்கு என்று அளந்தானோ என்று சொல்லும்படியாக அல்லவா திருவடியை இட்டு இட்டு நடந்தார். அதே திருவுலகளந்தருடைய விற்த்தாந்தம் அதுக்கு பல்லாண்டு பாட வேண்டாம்னா, என்னவோ ஒரு திருவடி மேல போச்சு, ஒண்ணு கீழே போச்சு, தேவத்தம் தோன்ற காரியம் பண்ணா கேட்டா மட்டும் அளந்தேன்னு சொல்லிக்கிறான். அதுக்கு ஒண்ணும் பல்லாண்டு பாட வேண்டாம். இவ்விடத்திலே அல்லவா அளந்தாய், நீ லோகத்தை அளக்கிறா போலே அயோத்தியா தொடங்கி லங்காத்வாரம் பரியந்தம் நடந்தாயே, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு கொண்டாடுகிறாள். அன்று அக்காலன்னு தெரிவித்தாய், அன்றுன்னு தெரிவிக்கிறாள். பாசனம் முடிக்கும் போது என்னன்னா இன்றுன்னு முடிக்கிறார். இன்றியாம் வந்தோம் இறங்கு அப்படின்றா. அதனால என்ன அப்படின்னா, அன்றும் இன்றும் இரே இவர்களுக்கு வைத்தெரிச்சல். ஒருவர்கள் சொல்லிவிட்டார், அன்றும் இன்றும் தான் இவாளுக்கு வைத்தெரிச்சல். சோ அன்னைக்கு இல்லாமல் போயிட்டோமே, அதுதான் இவாளுக்கு வைத்தெரிச்சல். இன்று வந்தோம், இன்று வந்திருக்கிறோமே, அன்றைய தினம் எப்பொழுது இருந்திருக்க வேண்டும் என்றால், நீ காட்டுக்கு புறப்பட்டு சென்றாயே, காட்டிலே அளந்தாயே, இந்த லோகம் முழுவதையும் அளந்தாயே, அப்போ இல்லாம போயிட்டோமே, அப்பொழுது இருந்திருக்க வேண்டாமா? எப்பொழுது லக்ஷ்மணன் போனான உன் பின்னாடி, பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி என்று வில்லை எடுத்துக்கொண்டு பின்பு சென்றானே, அப்பொழுது ஆசைப்படுகிறார் ஆழ்வார். ஆளுமாளார், நேற்றைய தினமே தெரிவித்தேன், ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பாருதாம், வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. பின் செல்வார் மத்தில்லைன்னு தெரிவித்தார். ஒரே ஒருத்தன் மட்டும் போறானே லக்ஷ்மணன், பின்னாடி போறதுக்கு 2வது ஆள் இல்லையே, நம்ம போக வேண்டாமா? வாழை எடுத்து நெம்பெருமான் பின்பு செல்ல வேண்டாமா என்று ஆசைப்படுகிறார் ஆழ்வார். அதே போலத்தான் இவள்னு ஆசைப்படுறோம். அக்காலத்துல இல்லாமல் போனோமே, பின்தொடராமல் போனோமே. சுவாமி சில பேர் இருந்தாலே, சுக்ரீவன் இருந்தான், வசிட்டர் அங்கங்க, வசிட்டர் முதல்ல இருந்தார், பிற்பாடு காட்டிலே வால்மீகி மகரிஷி பார்த்தார், பரத சத்ருக்னர்கள் அவர்கள் வந்து சேவித்தார்கள். அக்காலத்திலே இருந்தவர்கள் அல்லவா இவாள்லாம் கேட்டா, பூர்ணமா இருந்தாளா? ராமன் அயோத்தியிலே தொடங்கி லங்காத்வாரம் பரியந்தம் நடந்த வரையில் பூர்ணமா அவன் கூடையே நடந்தாளா என்றால், அதை போல யாரும் இல்லை. லக்ஷ்மணன் ஒருத்தர் அல்லவா இருந்தான், லக்ஷ்மணன் மட்டும்தான் இருந்தா, மற்ற பேர்லாம் இல்லை. மற்ற பேர்லாம் இன்றுதான் வந்திருக்கிறார்கள், அன்று இல்லையே, அன்று நடந்த போது இல்லையே. பூர்ணமா என்ன பண்ணிருக்கணும்? சீதா பிராட்டி எப்படி வாசல் வரையில் மங்களாசாசனம் செய்தாளோ, அதை போலே அடிதோறும் அவனுக்கு மங்களாசாசனம் செய்து வந்திருக்க வேண்டும். ஏதோ லங்கையில ராவணனை கொன்ற பிற்பாடு மங்களாசாசனம் செய்யக்கூடாது, அவன் இட்ட ஒவ்வொரு அடிக்கும் மங்களம் பாடிட்டே வந்திருக்கணும் பின்னாடி. இப்படி இல்லாமல் போனோமே என்று எல்லோரும் கதறுகிறார்கள். அதுலயும் குறிப்பா ஆண்டாள், இவ்வளவு பிற்பாடராட்டோமே, கலியுகத்திலே பெரியாழ்வார் பெண்பிள்ளையாக அல்லவா வந்து பிறந்திருக்கிறோம், அன்று பிறக்காமல் போனோமே, இன்று பெரியாழ்வார் பெண்பிள்ளைன்னு பிறந்து என்ன பிரயோஜனம் தான்? அன்று பிறந்திருக்க வேண்டாமா? புலயாம் பிறவி பிறந்தென் செய்தோம், பொன்னி பொன் கொழிக்கும் மலையாறு திருவரங்கத்தெம்பிரான் யமதன்னையுடும் தொலையாத காலம் கடந்த அந்நாள் தடந்தோறும் புல்லாய் சிலையாய் கிடந்திலமே நெஞ்சமே கழல் தீட்டுகைக்க. ஆச்சரியமா கொண்டாடுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்க. புலையாம் பிறவி பிறந்தென் செய்தோம், நம்முடைய திருவரங்க கலம்பகத்திலே தெரிவிக்கிறார். புலையாம் பிறவி பிறந்தென் செய்தோம். என்ன பிறவினா? பெரிய வித்வான் சொல்லிக்கொண்டு, நன்னா சதுசாஸ்திர பண்டிதன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு, இப்பொழுது பிராமண குலத்திலே பிறந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு பிறந்தும்?
பிறந்திருக்கவே வேண்டாம். இப்படி பிறந்திருக்க வேண்டாம். எப்படி பிறந்திருக்கணும் தெரியுமா? பொன்னி பொன் கொழிக்கும் மலையாறு திருவரங்க தெம்பினான். பொன்னி பொன் கொழிக்கும். பொன்னி காவேரி நதியானது பொன் சொர்ணத்தை வீசுகிறது, சொர்ணத்தை எல்லாம் குவிக்கிறது. அப்படிப்பட்ட திருவரங்கம். திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய திருவரங்கராஜன் யமதண்டையோடு சீதா பிராட்டியோட கூட காட்டிலே நடந்தானே, தொலையாத காணம் கடந்த நீண்டிருக்கக்கூடிய காடு, இந்த காட்டிலே நடந்தானே, காணம் கடந்த அந்நாள் தடந்தோர். அவன் நடந்த வழி இருக்கிறது, அந்த வழி முழுவதும் புல்லாய் சிலையாய் கிடந்திலமே நெஞ்சமே கழல் தீண்டுகைக்க. அப்படி நடந்தானே, நடந்த காலத்திலே இங்க இருந்து என்ன பிரயோஜனம் தான்? ஒரு புல்லாக இருந்திருக்க கூடாதா? அவன் நடக்கக்கூடிய சமயத்திலே, அவன் நடந்து வரும்போது, இப்பொழுது பெரிய வித்வானாக பிறந்த எந்த பிரயோஜனமும் இல்லை. நடக்கிற வழியில ஒரு புல்லா பிறந்திருக்க மாட்டோமா? அல்லது சிலையாய் ஒரு கல்லா பிறந்திருக்க மாட்டோமா? இப்பொழுது பிறந்து என்ன பிரயோஜனம்? அவ்விடத்திலே அந்த வழியிலே, ராமன் நடந்த வழியிலே ஒரு புல்லாக பிறந்திருக்க வேண்டும், அது ஒரு சிலையாக பிறந்திருக்க வேண்டும். பிறந்திருந்தால் என்ன பண்ணிருக்கலாம்? நெஞ்சமே கழல் தீண்டிகைக்க. கழல் இருக்கிறதே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள், அதை தீண்டீர்கள். பெருமான் நடக்கும்போது அவனுடைய திருவடி ஸ்பரிசம் கிடைத்திருக்குமே, அது கிடைக்காமல் போயிடுது. வருத்தப்படுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவன் நடக்கும் பொழுது அவனுடைய திருவடி தாமரைகள் அது மேலே பட்டிருக்குமே, அது படாமல் போயிருந்தே காட்டிலே அந்த வழியில இருந்திருக்க வேண்டாமா? இப்பொழுது இவ்வளவு பெரிய பிறவி கிடத்தி என்ன பிரயோஜனம் என்று வருத்தப்படுகிறார். அதே போலத்தான் ஆண்டாளும் வருத்தப்படுகிறாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய், அன்று அளந்தாயே, அன்று நீ அளந்த காலத்திலே நாங்கள் இல்லாமல் போனோம், என்ன பிரயோஜனம் என்று வருத்தப்படுகிறாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய், இந்த லோகத்தை போய் அளந்தாயே பெருமானே. இவ்வுலகம், இந்த லோகம் எப்படி இருக்கு அப்படின்னா கரடு முரடான லோகம் தான். இப்படிப்பட்ட லோகத்தை அல்லவா உன்னுடைய திருவடிகளை கொண்டு அளந்தாய். ஆச்சரியம், உன்னுடைய திருவடி எப்படி இருக்கு? ரொம்ப சுகுமாரமாக இருக்கக்கூடிய திருவடி. வடிவினையில்லா மலர்மகள் மத்த நிலமகள் பிடிக்கும் நெல்லடியை சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். வடிவினையில்லா மலர்மகள். வடிவினை, வடிவுக்கு ஈடு இணையே கிடையாது, அழகுக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படிப்பட்ட மலர்மகள் என்ன, மலர்மகள் என்று பெரிய பிராட்டியார் என்ன, மத்த நிலமகள் பிடிக்கும் என்று மத்த நிலமகள். பிராட்டி, பெரிய பிராட்டியாருடைய அழகுக்கு ராமனை கூட ஈடு இணையா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கன்னடகோட கூடியிருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் பிடிக்கும் வெள்ளடி. ரெண்டு பேரும் பிடிக்கிறார். எப்படி பிடிக்கிறார் அப்படின்னா ஆச்சரியமா வியாக்கியாதா தெரிவித்தார். வடிவினையில்லா மலர் மகள் மத்த நிலமகள் கூசி பிடிக்கும் வெள்ளடி. பிதா பூர்வர்கள் கூசி பிடிக்கிறார்கள். திருப்பலிங்குடியில திவதேசம் பக்கத்துல, திருப்பலிங்குடியில திவதேசத்துல பெரிய பிராட்டியார் அதே போல பூமி பிராட்டி ரெண்டு பேரும் திருவடி வருடின்னு இருக்காங்க. திருவடி பார்ப்பத்துல உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி பிடிக்கிறார் அப்படின்னா கூசி பிடிக்கிறார்கள். நேரா பிடிச்சா பெருமான் நாம் பிடிக்கிறபடியாலேயே அவனுடைய திருவடி செவந்துடுமோ, திருவடி செவப்படுமோ என்று பயம். அதனால அவ தொட்டாலே அவ்வளவு சுகுமாரியமா இருக்கு திருவடி. இந்த திருவடி இருக்க அவ்வளவு மிருதுவா இருக்கு. பிராட்டியினுடைய கைப்பட்டாலே செவந்துடுறது. அப்படிப்பட்ட திருவடி, அப்படிப்பட்ட திருவடி. அந்த திருவடி அவளே கூசி கூசி தொடலாமா வேண்டாமா, மெதுவா தொடருமா கூசி கூசி பிடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவடியை பிடிக்குமாறு கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாய். சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவடியை நான் பிடிக்குமாறு கூவுதல் வருதல் செய்யாய். எம்பெருமானே நீ என்னை அழைக்க வேண்டும் தெரிவிக்கிறார். திருப்புலிங்குடி எம்பெருமானுக்கு பாசுரம் பாடுகிறார் ஆழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே 9ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழியிலே. அப்படிப்பட்ட அந்த திருவடி, அதை கொண்டு என்ன பண்ணான்னா இவ்வுலகம் அளந்தாய், இந்த லோகத்தை போய் அளந்தாய். இந்த லோகம் எப்படி இருக்கு? கரடு முரடாக இருக்கக்கூடியது, கடினமாக இருக்கக்கூடியது, கல்லும் முள்ளுமாக இருக்கக்கூடிய லோகம். இந்த லோகத்தை அளந்தாய் என்று இந்த லோகத்திலே அடியிட்டு நடந்தாயே பெருமானே, இது கூடுமோ? இப்படி போய் நீ காரியம் செய்தாயே, இவ்வுலகம் அளந்தாய், அதுவும் திருவடியை கொண்டு அளந்தாய். என்ன ஆச்சரியம்! ஒரு மரவடி கூட போட்டுக்கலன்னா, அதை கூட என்ன பண்ணான்னா மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோ ஒரு வாழா. மரபடி என்ன பண்ணான்னா, ஒரு தம்பி வந்தான் சித்திரக்கூட பருவத்துல இருக்கும்போது, செருப்பையும் கூடன்னு வாங்கிட்டு போயிட்டான். திருவடியும் கூட அதையும் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு அதையும் வாங்கிட்டு போயிட்டான். கடைசியில மரவடியும் இல்ல, வெறும் திருவடியை கொண்டல்லவா இந்த லோகத்தை நடந்தாய். எப்படி இருக்கக்கூடிய லோகம் தான், அதுவும் காட்டுல நடந்தாய். சாதாரணமா
நாட்டுல என்னமோ இப்ப எல்லாம் பெரிய ராஜாக்கள்லாம் ரெட் கார்பெட் இல்லாம நடக்கவே மாட்டேங்கிறது. அதை போல யாராவது காட்டுல விரிச்சாள அவனுக்கு ரெட் கார்பெட் ஏதாவது விரிச்சாளா? கிடையாது. எப்படிப்பட்ட காட்டிலே நடந்தா இவ்வுலகத்தை அளந்தாய் திருமங்க குலசேகர பெருமாள் அவர் தசரதன் பாவனை அடைந்து பாசுரம் பாடுகிறார். மண்தோழி நினவணங்கி வடநகரம் தொழுதேத்தா மன்னராவான் நின்னாயை அடியன மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகின்றாள் எம்மிராமாவோ உடைப்பையந்த கைகேசி தச்சொற் கேட்டு நன்னாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே முன்னனானேன்னு ஆச்சரியமா 10 பாசுரங்கள் கதறுகிறார் தசரதன். புலம்பிய புலம்ப காலத்திலே தசரதன் அவன் காட்டுக்கு அனுப்பிவிட்டு 3 தினங்கள் எப்படி புலம்பினானோ கதறினானோ அதை போல கதறுகிறார் குலசேகர பெருமாள். அப்படி கதறக்கூடிய குலசேகர பெருமாள் அவர் பாசுரம் பாடுகிறார். புருந்தார் கைவேல் நுதி போல் பரல் பாயா மெல்லடிக்கள் குருதி சோரா விரும்பாத கான் விரும்பி வெயிலுரைப்பா வெம்பசி நோய் கூறா எவ்வாறு நடந்த நயம்மி ராமாவோன் கதறுகிறார் குலசேகர பெருமாள். புருந்தார் கைவேல் நுதி போல் பரல் பாய காட்டுல எப்படி இருக்கு? பொருந்தார் சத்ருக்கள், இந்த சத்ருக்களுடைய கையில இருக்கக்கூடிய வேல் இருக்கிறதே கைவேல், கையில இருக்கக்கூடிய வேல், அந்த வேலினுடைய நுனி எவ்வளவு கூர்மையா இருக்கும். வேலை கொண்டு குத்துகிறார்களே, இந்த வேலினுடைய நுனி எவ்வளவு கூர்மையா இருக்குமோ அதை போலே கூர்மையான கற்கள் தீ போல் பரல் பாய. எங்க பார்த்தாலும் கற்கள் எப்படி இருக்குன்னா அந்த கூர்மையா அந்த வேலினுடைய நுனியை போல இருக்கிறது. மெல்லடிக்கள் குருதி சோர என்ன ஏற்பட்டது? மெல்லடி மிருதுவான திருவடிகள், அந்த திருவடிகள்ல இருந்து குருதி சோரம் ரத்தம் அடிக்கிறதுன்னா காட்டுல நடக்கிறதுன்னா நம்ம சாதாரணம் கிடையாது. சாதாரணமா நாட்டுல நடக்கிறா போல என்ன காலனி இல்லாமல் நடக்கவே முடியாது. இருக்கும்போது காட்டிலே காலிலே எதுவும் இல்லாமல் நடக்கிறதுன்னா அந்த கற்கள் குத்துகிறபடியாலே ரத்தமானது கொட்டுகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட நடந்தான், உலகத்தை அளந்தான் சாதாரணம் கிடையாது. ரத்தம் வடிய வடிய நடந்தான். லடிக்கள் குருதி சோரா விரும்பாத கான் விரும்பாத என்று யாருமே விரும்பாத கான். யாராவது ஆசைப்படுவாளா காட்டுக்கு போகணும், காட்டுல இருக்கணும்னு யாராவது ஆசைப்படுவாளா? ஒருத்தனும் ஆசைப்பட மாட்டான். யாரும் வயதானவர்களே ஆசைப்பட மாட்டான். அப்படிப்பட்ட காட்டுக்கு ராமன் அல்லவா போனான். விரும்பாத கான் விரும்பி அதை ரொம்ப விரும்பி போனான். ஆச்சரியம். ராஜ்யம்வா வனவாசோவா வனவாசோ மகோதயா, வனவாசத்திலேதான் எனக்கு ரொம்ப இஷ்டம், காட்டுல இருப்பதே ரொம்ப இஷ்டம் என்று தெரிவித்தான். தசரதன் சொல்ற அந்த சொல் கேட்டு போனான். விரும்பி வெயில் உரைப்பான். வெயிலானது அடிக்கிறது, சாதாரணம் இல்லை. காட்டுல வெயில்னா ஏதோ நாட்டில இருக்குமா போல இல்லை. சீதா பிராட்டி மாளிகையில இருந்து புறப்பட்டா தேர ஓட்டின்னு வெளில வந்தவாறு ராமனை பார்த்து கேட்டாள் சீதை, ராமனே வெயில் ரொம்ப அடிக்கிறதே, காடு வந்துடுதோ அப்படின்னு கேட்டா. காடு வந்துடுத்தோம்னா காடு வரல, ஒண்ணு வரல. அப்பதான் மாளிகையை விட்டு 2 அடி வெளில வந்திருக்கான். நாட்டுலதான் இருக்க. அந்த வெயில பார்த்ததுக்கே வெயில் அடிக்கிறதே காடு வந்துடுத்தோன்னு கேட்டா. ஏன்னா வெயிலையே பார்த்தது கிடையாது. அது வரைக்கும் ராஜகுமாரர்கள்னு சொன்னா அரண்மனை விட்டு வெளியே வர மாட்டார், எப்போதான் வெளில வருவார்கள். இதனால வெயிலே பார்த்தது கிடையாது. அப்படி இருக்க காட்டிலே அல்லவா இருந்தார்கள். காட்டிலே எப்படி வெயில், கொடுமையான வெயில், சாதாரணம் இல்லை. அப்படிப்பட்ட வெயிலிலே வெயில் உரைப்பா வெம்பசி நோய் கூறா. வெம்பசி பசியானது பிடுங்கிறது. நினைத்த நேரத்துல போஜனம் கிடைக்குமா? காய்கனி அதையெல்லாம் உண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நினைத்த நேரத்துல போஜனம் கிடைக்குமா? போஜனம் கிடைக்காது. அப்படி இருக்கிறபடியாலே வெம்பசி நோய் கூறா என்று பசியானது அது பிடித்து இழுக்கிறது, வயிற்றை பிடித்து இழுக்கிறது. அப்படி பசியோடே கூட இந்த காட்டிலே எவ்வாறு நடந்தன எம்பி ராமாவோன்னு கதறுகிறான் தசரதன். எப்படி நடந்தான்னு தெரியவில்லையே ராமனே, இந்த காட்டிலே எப்படி நடந்தா, எப்படி கல்லும் முள்ளும் குத்தா ரத்தம் சொட்ட சொட்ட எப்படி நடந்த என்று தசரதன் கதறுகிறான். அதை போலே கதறுகிறார்கள் இந்த ஆண்டாள் கொட்டினார். அன்று இவ்வுலகம் அளந்தாய், இந்த காடுமூடையான கரடும் உரடமான கல்லும் முள்ளுமான இந்த லோகத்தை அளந்தாயே, உன்னுடைய திருவடிகளை கொண்டு நடந்தாயே அடி போத்தி. அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு பல்லாண்டு. இந்த திருவடியை கொண்டு காட்டில் நடந்தாயே, இதை போல அல்லவா நாங்களும் நடக்க சொல்லிட்டோம், தசரதனை போல ஆயிட்டோம் என்று ஆண்டாள் வருத்தப்படுகிறாள். இவ்விடத்திலே ராமன் விஷயத்திலே தசரதனை போலே நாங்களும் வார்த்தை சொன்னோமேன்னு தெரிவிக்கிறார். அவன்தான் ஏதோ மனைவி பேச்ச கேட்டான், கைகேயினுடைய வார்த்தையை கேட்டான், காட்டுக்கு அனுப்பினான்னா அவனைப் போல நாம் நடக்க சொன்னோமே, இப்படி நடந்ததே வருத்தப்படுகிறாள் ஆண்டாள். காலத்திலே ஸ்ரீ நஞ்சியர் பராசரப்பட்டர் ஒரு சமயம் கேட்டார். பராசரப்பட்டர் காலக்ஷேப கோஷ்டியில
நஞ்சியருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பராசர பட்டர் தெரிவித்தார், தசரதன் சொர்க்கத்துக்கு போனான் அப்படின்னு சொன்னார். சொன்னவாறே நஞ்சியர் எழுந்திருந்தார். இருந்த பராசர பட்டர் இடத்த கேட்டார், சுவாமின்னு இப்படி தசரதன் சொர்க்கத்துக்கு போனான்னு சொல்லலாமா? அவனுக்கு பரமதம் கொடுத்திருக்க வேண்டாமா எம்பெருமான்? தசரதன் நேரா ராமனுக்கு தகப்பனார் தெரிவித்தாள். எவ்வளவு பிரீத்தி தசரதனுக்கு ராமனிடத்துல எவ்வளவு மிகுந்த பிரீத்தியோட கூடியிருந்தான். அப்படிப்பட்ட பிரீத்தியோட கூடினவன் சொன்னான், நேரா பரமதத்தை கொடுத்திருக்க வேண்டாமா? எதனாலே பெருமாள் சொர்க்கத்தை கொடுத்தார் கேட்டார் நஞ்சியர் பராசர பட்டர் இடத்துல. நிறைய பராசர பட்டர் தெரிவித்தார், தசரதன் பண்ண காரியத்துக்கு அவன் நரகத்துக்கு தானா போயிருக்கணும். அவனுக்கு நரகம்தான் கிடைத்திருக்க வேண்டும். பெருமாளினுடைய ஆண்டு சம்சத்தாலே சொர்க்கஸ்தனார்த்தனை பட்டர் சொன்னார். தசரதன் அவன் அனுப்பினானே, ராமனை காட்டுக்கு அனுப்பினானே, அதற்கு உண்மையிலேயே அவனுக்கு நரகம் கொடுத்திருக்க வேண்டும். ஏதோ சத்தியவாதி சத்தியத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நேர சத்தியஸ்வரூபியா இருக்கக்கூடியவன், தர்மமே வடிவெடுத்தவனா இருக்கக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்ட ராமனையே அல்லவா காட்டுக்கு அனுப்பினான்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? பிற்பாடு தர்மத்தை காத்து என்ன பிரயோஜனம்? சத்தியவாதி என்கிற பேர் இருந்து என்ன பிரயோஜனம் தான்? அதனாலே தர்மத்தையே காட்டுக்கு அனுப்பிட்டார். அப்படிப்பட்டவனை நரகத்துக்குத்தான் அனுப்பி இருக்க வேண்டும். ஏதோ எங்கள் பெருமாள் ராமனுக்கு மிகுந்த கருணை, மிகுந்த கிருபை. அந்த கிருபையினாலே ஐயோ பாவம், சரி ஏதோ ஆசைப்பட்டுட்டான், சத்தியத்தை தவிர பேச மாட்டேன், இது சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை, அதனால எப்பொழுதும் சத்தியம் பேசுறேன் இருந்தாரு, அதனால சரி போ சொர்க்கத்துக்காக போட்டோம் என்று சொர்க்கத்தை கொடுத்தானே தவிர இல்லையே அவனுக்கு நரகம்தான் கிடைத்திருக்க வேண்டும் பராசர பட்டர். அப்படி அல்லவா காரியம் செய்தான், ராமனை காட்டுக்கு அனுப்பினான். இப்படி இந்த கரடும் முரணமாக இருக்கக்கூடிய காட்டிலே நடக்கும்படியாக செய்தான். கைகை சொல்லியிருந்தாலும் முடியாதுன்னு அல்லவா மறுத்திருக்க வேண்டும். அப்படி மறுக்காமல் காட்டுக்கு அனுப்பினானே, அவன் செய்த காரியத்தை போல நாம் செய்தோமே நினைக்கிறாள் ஆண்டாள். இந்த அடியை கொண்டு அவன் நடக்க சொன்னான், அதை போல அல்லவா இந்த அடியை கொண்டு நாமும் பள்ளிக்கட்டிலிருந்து ஆசனம் பரியந்தமாக நடக்க சொன்னோமே, தசரதனை போலே ஆனோம், கைகேயை போலே ஆனோம், இப்படி செய்தோமே என்று மனம் நொந்து அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அடி போத்தி அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற ரதத்தினாலே கட்டிலே நடந்தாயே, இந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி. இப்படி நடந்து இவன் செய்த வீரம், அந்த வீரத்துக்கு அடுத்தபடியாக பல்லாண்டு பாடுகிறாள், திரளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். சென்று அங்கு சென்றான், அவனே நேர லங்கைக்கு போயிட்டான். புலி கிடந்த தூர் தெரிவிக்குமா போலே புலியினுடைய குகை, அந்த குகையிலே போய் புலியை உலுக்கி எழுப்பி அதோட யுத்தம் பண்ணுமா போலே, சிங்கத்தினுடைய குகையிலே சென்று சிங்கத்தோட யுத்தம் பண்ணுமா போலே, ராவணன் இருக்கக்கூடிய இடத்துக்கே அல்லவா சென்று யுத்தம் பண்ணான். ஆச்சரியம். சென்றங்கு லங்கைக்கு சென்றான், அங்கு என்ற அந்த லங்கைக்கு சென்றாயே, அது சாதாரணமா மத்த இடத்தை போலையா, மத்த அவதாரத்தை போலையா? கிடையாதுன்னா. ஏதோ மகாபலியினுடைய ஐயமாட்டத்துக்கு போனான். மகாபலி எப்படி இருந்தான் அப்படின்னா, நெஞ்சை உருக்கும்படியா இருந்தான். மகாபலியானவன் ராமணன் தன்னுடைய அழகை காட்டி நெஞ்சை உருகி போயிட்டான். மாவலியை நெஞ்சுருக்கி மண்ணளந்த பெருமோள், மாவலியை வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்று அவனை வஞ்சித்து நெஞ்சுருக்கும்படியாக கொண்டகோல குரலூர். நன்ன அழகை காட்ட உடனே என்னாச்சு, மாவலியானவன் உருகி போனான். என்ன வேணுமோ கேளு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை போல அழகை காட்டினால் உருக்க முடியுமா இந்த ராட்சசர்களை? ஒரு காலத்திலையும் உருக்க முடியாது. அப்படிப்பட்ட கடினமான ஹிருதயத்தோட கூடினவர் திரீமன தரக்கர் திரளை தவனை, தீமன தரக்கர்னு தீய மனதோட கூடியவர்கள். என்னதான் ராமன் எப்படிப்பட்ட அழகோட வந்து நின்றாலும் அவனிடத்திலே நெஞ்சை செலுத்தவே கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தவர்கள் லங்கையிலே வசித்த ராட்சசர்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கல்லவா சென்றான். சென்றங்கு தென்னிலங்க செத்தாய், தென்னிலங்கை தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய இலங்கை இப்படி இருக்கிறது, நிறைய மதில்களோட கூடியது. சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கிறவன், சதுரமா மதில் என்று நிறைய மதில் அரண்களாலே சூழப்பட்ட இலங்கை. எவ்வளவு மதில்கள்! முதல்ல மதிலாக நிறைய ராட்சசர்களை எல்லாம் வச்சிருந்தான். ஜனஸ்தானத்திலேயே பெரிய மதில், லங்கைக்கு யாரும் வரக்கூடாதுன்றதுக்கு மதில் சுவர் எங்கன்னா. ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்கள், 14,000 ராட்சசர்களை நிறுத்தி வைத்திருந்தான். அதற்கு மேலேயும் அதுக்கும் முன்னாடி வீராதன் என்ன, அதை தாண்டி கபந்தன் என்ன, இவர்களை எல்லாம் நிறுத்தியிருந்தான். இவெல்லாம் லங்கைக்கு வருவதற்கு அரண். இந்த அரணை எல்லாம் உடைத்து கொண்டு வந்தாள் பெரிய சமுத்திரம். சமுத்திரத்தையே அரணாக வைத்திருந்தான். யாராலையும் தாண்ட முடியாத சமுத்திரத்தை 100 யோஜனை. 100 யோஜனைன்னா என்ன, கிட்டத்தட்ட 90 மைல். 100 மைல் தூரம் தள்ளி இருந்தது லங்கை. 90 மைல் யாராலையும் தாண்ட முடியுமா? ஒருத்தராலையும் தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட சமுத்திரத்தை அரணாக வைத்திருந்தான். அந்த சமுத்திரத்தை
தாண்ட வேண்டும். சமுத்திரத்தை தாண்டி வந்தா பெரிய அரண், இதுல கிரிதுர்க்கம், வனதுர்க்கம் என்று நிறைய மலைகள். அங்கேக்குள்ள நுழைந்தா எங்கு பார்த்தாலும் மலை, அந்த மலையெல்லாம் தாண்டணும். இந்த மலையெல்லாம் தாண்டி வந்தா எங்கு பார்த்தாலும் காடு, அந்த காடுகளை எல்லாம் தாண்ட வேண்டும். தாண்டி வந்தால்தான் இதுக்கெல்லாம் மேல பெரிய மதில் சுவர் எழுப்பியிருக்கோம். சுதுரமோ மதில் சூழ்ந்து பெரிய மதில் சுவர் எழுப்பியிருக்கோம். அந்த மதில் சுவரை தாண்டி தான் உள்ள லங்கா பட்டணத்துக்குள்ள வர முடியும். இவ்வளவு அரணை தாண்டி வந்தால் இதற்கெல்லாம் மேலே லங்கா ராவண பாலிதா, லங்கையை ராவணன் ஆழ்கிறான்னு சொன்னா எல்லாரும் நடுங்கி போயிடுவான். அப்படி ராஜ்ய பரிபாலனை, அவனே ஒரு மதில். இந்த மதில் எதுவுமே வேண்டாம் சொல்லும்படியா, ராவணனே மதில் சொல்லும்படியா தானே ஒரு மதிலாக இருந்து லங்கையை ரட்சித்து வருகிறான். ஆறாலும் எதுவும் பண்ண முடியாது, இன்னும் லங்கையை ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட இலங்கைக்கல்லவா சென்றான். அப்படிப்பட்ட அழகிய லங்கைக்கு சென்று சென்றங்கு தென்னிலங்க செத்தாய், அந்த தென்னிலங்கையை முடித்தாயே, என்ன ஆச்சரியம். தென்னிலங்கையை எல்லாரும் போகும்படியா செய்தாய். ராவணனை கொன்னான்னா சாதாரணமாக கொல்லவில்லை, பக்கவே அறுத்து முதல்ல அவனுடைய சைன்யம் ராட்சசர்களை எல்லாம் போக்கி முதல்ல கரதூஷணாதிகளை கொன்று, பிற்பாடு இவ்விடத்திலே வந்து ராட்சச சேனை எல்லாம் அழித்து, பிற்பாடு அவனுடைய புத்திர பௌத்திராதிகள் பல பிள்ளைகள் வந்தார்கள். ராவனுடைய பல பிள்ளைகள் என்ன, பல தம்பிகள் என்ன, எல்லாம் பிராதாக்கள் என்ன, பேரன்கள் என்ன, எல்லாரும் வந்தா. பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துல இருக்கிறவெல்லாம் வந்தா, அவளெல்லாம் கொண்டான். கொண்டு பிற்பாடு இந்திரஜித் அவன் வந்து சேர்ந்தான், அவனை கொன்றான். பிற்பாடு அவனுடைய மூலபலத்தை போக்கி கடைசியிலே ராவணனை கொன்றான். சொன்னால் என்ன வீரம், என்ன வீரம், இப்படி அல்லவா அவர்களை கொன்றாய். லங்கையிலேயே சென்று கொண்டிருந்தா சாதாரணமா, லங்கையே எப்படி இருக்கும்னா குழவி கூடை போல. குழவி கூட்டுல என்ன, இந்த குழவி இருக்கு, நிறைய புழுகளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கும். வைத்து உள்ள வச்சு கொட்டி 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 வளர்த்துட்டே இருக்கும். குழவியானது கொட்டி கொட்டி தன்னை போலயே ஆகிடும் இந்த குழவிகளை எல்லாம். அந்த குழவி கூடு, அந்த குழவி கூட்டுல ஒரே ஒரு குழவிதான் இருக்கும், கூட்டுல ஒரு குழவி தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த கூட்டை உடைச்சோம்னா அதுல இருந்து குழவி உள்ளே இருந்து வந்துட்டே இருக்கும், நிறைய குழவி வரும். அதை போலதான் லங்கை. லங்கையானது உடைக்க உடைக்க ஒவ்வொரு அரண்களாக அழிக்க அழிக்க, ராட்சர்களை அழிக்க அழிக்க ராட்சர்கள் வந்துட்டே இருக்கா. அவ்வளவு ராட்சர்கள் இருக்கிறார்கள் லங்கையிலே, நிறைய ராட்சர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராட்சர்களை எல்லாம் முடித்தாயே செத்தாய், திரள் போத்தி என்ன திரள், என்ன வீரம், என்ன வீரம், இதை போல வீரம் உண்டா. ராவணனை கொண்டாடுகிறான். கோ வஜ்ரபாதாது சனி சன்னி பாதாது நச்சுபே நாபி சசால ராஜா ச ராமபானஹ அபியதோ பிருஷார்த்தஹ சசால சாபஞ்ச முமோச வீரஹ. யோ வஜ்ரபாதாது சனி சன்னி பாதாது, யோ வஜ்ரபாதாது. ராவணன் எப்படி இருக்கான் அப்படின்னா வஜ்ராயுதத்தால அடித்தான் இந்திரன். நேரா வந்தா ராவணனுக்கும் இந்திரனுக்கும் யுத்தம். யுத்தத்திலே எல்லா தேவதைகளும் எல்லா அஸ்திரத்தாலையும் அடி போனான். கையில இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்கள் இருக்கிறதே, பிரம்மாஸ்திரம் தொடக்கமான எல்லா அஸ்திரங்கள், அந்த அஸ்திரங்களை எல்லாம் கொண்டு ஒரே சமயத்துல அடித்தோம்னா ராவணனால தப்பிக்கவே முடியாது. எப்படி அவனுக்கு உயிர் படும் விட்டு நினைத்து எல்லா தேவதைகளும் ஒரே சமயத்திலே தங்கள் தங்கள் அஸ்திரத்தாலே அடித்தார்கள். அடித்த காலத்திலே என்னாச்சுன்னா எல்லாரையும் அனாயாசேன தோற்கடித்தான். வந்தான் ராவணன் வந்தான், தன்னுடைய வஜ்ராயுதத்தாலே ஓங்கி அடித்தான். ராவணனுடைய மார்பில அடித்தான். முகத்துல ஒரு விகாரம் கூட இல்லைங்க, முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்லை, அப்படியே இருந்தான். சில பேர்லாம் அடிச்சாலும் ரொம்ப வலி இருக்கும், வலி இருந்தாலும் பல்ல கடிச்சுட்டு அப்படி முகத்தெல்லாம் அப்படி கோடையா மாத்திட்டு கட்டப்பட்டு அப்படி வலியை பொறுத்துப்பா. அதை போல ஏதாவது விகாரம் இருந்தான்னா ஒரு விகாரம் இல்லை, ஒரு அடி பிற்காலிக்கவில்லை, ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கல. வஜ்ராயுதம்னா சாதாரணம் இல்லை, தண்டர் போல்ட் அப்படின்னு தெரிவிக்கிறார்களே, இடி. அந்த இடியாரை அடித்த காலத்திலேயும் ஒரு அடி பின்பு வைக்கவில்லை. எப்படி இருந்தான் நாபி சசால ராஜா, நகரவே இல்லை ராவணன். அப்படி இருந்தான். என்ன சரியா, பெண்களோட விளையாடுவன் ராவணன். என்னுடைய அந்தப்புறத்திலே நீச்சல் குளத்திலே பெண்களோட விளையாடுவன். விளையாடக்கூடிய காலத்திலே ஜலக்கிரீடை பண்ணும் போது என்ன, அதே போல பந்தையெல்லாம் எடுத்து விளையாடும் போது என்ன, அப்பொழுது அந்த பந்தை அந்த பெண்கள் அந்த புறத்து ஸ்திரீகள்லாம் அப்படி தூக்கி எறிவார். எரிந்தது அப்படி ராவணன் மேல பட்டுது அப்படின்னு சொன்னா அப்ப கூட ஒரு சின்ன விகாரம் வரும், முகத்துல ஒரு புன்முறுவல் வரும். அடிக்கிறாளே அப்படின்னு அந்த பந்து மேல படும்போது ஒரு புன்முறுவல் வரும். அந்த விகாரம் கூட இல்லைன்னா, பெண்கள் அடித்த போது இருந்த விகாரம் கூட தேவதைகள் அடித்த காலத்தில இல்லை. அப்படிப்பட்ட பலம், அவனன் பலம்னா சாதாரணம் அல்ல. இந்திரனுடைய யானை ஐராவதம் அது வந்து முட்டித்து அவனன் மேல அந்த யானையானது வந்து முட்டுறது. முட்டின காலத்திலே இந்த யானையினுடைய தந்தம் இருக்கே, அந்த தந்தத்தினுடைய நுனி அது உடஞ்சு ராவணனுக்குள்ளேயே போயிடுது. ராவணன் நெஞ்சுக்குள்ள போயிடுது அந்த நுனியானது. இருப்பினும் இவன் ஒரு அடி பிற்காலிக்கல, இவன் ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கவில்லை, அப்படியே நின்றான். நின்றபடியாலே இவனுடைய வீரம் காட்டப்பட்டது. அதனால என்ன பண்ணான், அந்த உள்ள இருந்த அந்த ஐராவதத்தினுடைய நுனி இருக்கு அதை எடுக்கவே இல்லை.
உள்ளே இருக்கட்டும்னு விட்டுட்டான். அப்படிப்பட்ட வீரன் ராவணன். ச ராமபானா, அப்படிப்பட்ட வீரனே என்ன ஆயிட்டுனா ச ராமபானஹா அபியதோ பிருஷார்த்தா. எப்பொழுது ராமபானம் அடித்ததோ மிகுந்த வலி ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது, பொறுக்க முடியலை. அப்படியல்லவா துடித்தான். தேவதைகள் அடித்த காலத்திலே அசராத ராவணன், ராமன் அடித்த காலத்திலே துடித்து போனான். தேர் போயிட்டு, தேரோட்டி போயிட்டு, குதிரை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்படியல்லவா அடித்தான் ராமன். என்ன திறன்! வீரம் வீரம் தான். என்ன வீரம், என்ன வீரம்! வீரஹோ, என்ன வீரத்தோட குடினவன் என்ற அந்த திரளுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள். திரள் போத்தி. எப்படிப்பட்ட வீரம்! ராவணனையே வீழ்த்தின வீரம். அந்த வீரத்துக்கு பல்லாண்டு. வீரத்துக்கு பல்லாண்டு பாரு. என்ன ஆச்சரியம்! திரளுக்கு போய் யாராவது பல்லாண்டு பாடுவாளா? வீரத்துக்கு போய் யாராவது பல்லாண்டு பாடுவாளா? பொதுவா என்ன பண்ணுவா? பெரிய வீரன் இது சொன்னா வீரன். என்ன வீரம், என்ன வீரம்! இந்த வீரத்தோட கூடினவன் இவன் தான் அறப்பெரியவன் என்று நிரூபணம் செய்வார்கள். சிலையினால் இலங்க செத்த தேவனே தேவனாவான். ஒன்றைப்படியாழ்வார் தெரிவிக்கிறார், சிலையினால் இலங்க செத்த தேவன் யார்? ராவணனை கொன்றானோ அவன்தான் நாயகன், அவன்தான் தேவன், அவன்தான் அறப்பெரியவன் என்று நிரூபிக்க தொடங்குவர்கள். மண்டோதரியை போல. மண்டோதரி அப்படிதான் ஆரம்பிச்சா. தமச பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரா. அவள் தொடங்கினாள் தமச பரமோதாத்தா. தமசுக்கு அப்பாற்பட்டவன் எம்பெருமான். தமசு பரமோ என்று பரமோதத்திலே இருக்கக்கூடியவன். சங்க சக்கர கதாதரா, சங்க சக்கரங்களோட கூடியிருக்கக்கூடியவன். தாத்தா, தாத்தான்னு கொடுக்கக்கூடியவன். ஸ்லோகத்தை எடுத்து பல பக்கம் வியாக்கியானம் செய்கிறாள் நம்முடைய பூர்வர்கள். தாத்தா என்று கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். 4 கை வச்சிருக்கான். சங்க சக்கர கதாதரா, 4 கை. 4 கையாலே 4 புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவன். தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, மோட்சம் என்ன, 4 புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவன். தர்மத்தை பரதாழ்வானுக்கு கொடுத்தான், அர்த்தத்தை விபீஷணனுக்கு கொடுத்தான், ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தான். காமத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தான். மோட்சத்துல 2 வகை உண்டு. ஒன்னு பரமபதம், அந்த மோட்சத்தை ஜடாயுக்கு கொடுத்தாய். இன்னொன்னு மோட்சம் என்பது கைவல்ய மோட்சம். கைவல்யம்ன்றது தனியா இருந்து தனி அனுபவம், தனியாக இருந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம். மோட்சத்திலேயே அது பரமபதத்தில் பரச்சேரி போலே பரமத்துல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு தனியா தனத்தானே அனுபவிச்சுட்டு இருப்பான். இதுக்கு கைவல்ய மோட்சம்னு பேர். அந்த கைவல்ய மோட்சத்தை எனக்கு கொடுத்துட்டேன் தெரிவிக்கிறாள் மண்டோதரி. என்னுடைய கணவனை கொண்டுட்ட, அதனால என்னை தனியாக இருக்கும்படியாக செய்தாய், அதனாலே கைவல்யத்தை எனக்கு கொடு. அப்படி நீ கொடுக்கக்கூடியவனே என்று அவனை கொண்டாடுகிறாள். தத்துவார்த்த நிர்ணயம் பண்ணுகிறாள். எம்பெருமானே அறப்பெரியவன் என்று அவள் நிர்ணயித்தா போல யாருமே நிர்ணயிக்கணும் சொல்லிட்டா நம்முடைய பூர்வர்கள். ஆச்சரியமாக அப்படி நிர்ணயிக்கிறாள். அவ்விடத்திலே மண்டோதரி அவள் நிர்ணயித்து காட்டுகிறாள் எம்பெருமானுடைய பரத்வத்தை. இப்படி வீரத்தை பார்த்தா பரத்வத்தை நிர்ணயிப்பார்கள். அல்லது என்ன பண்ணுவார்கள்னா, அந்த வீரத்துக்கு தோற்று எம்பெருமானே நீயே என்னை ரட்சிக்கணும்னு சொல்லுவார். வீரத்தோட கூடினவன் நீதான் ரட்சகன். ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, பெருமானே நீயே சரண். பெயரதற்கு மகன் தன்னையன் நீ மத்திலேன் தஞ்சமாகவே அயரவாங்குணமன் தமர்க்கு அருணஞ்சினை அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னையன் நீ மத்திலேன் தஞ்சமாகவே. தயரதனுக்கு மகன் இருக்கிறானே ராமன், அவனே தஞ்சம். அவனுடைய திருவடி தாமர்களே எனக்கு தஞ்சம்னு தெரிவிக்கிறார். இப்படி அந்த வீரனை தனக்கு ரட்சகனாக பற்றுவார்கள். அப்படியும் பண்ணல ஆண்டன். அல்லது அந்த வீரத்தினுடைய அழகு இருக்கே, அந்த வீரனுடைய அழகு, அப்படி எதிரிகளை கொன்று முடித்து நின்ற அழகு, அந்த அழகிலே தோற்று போய் அந்த அழகிலே ஈடுபடுவார்கள். அந்த அழகுக்கு அந்த அழகன் அவன் வந்து சேர வேண்டுமே, இன்னும் வரலையே என்று ஈடுபட்டு அவனுக்கு பறவைகளை தூதனுப்புவது என்ன, இதெல்லாம் பண்ணி அந்த அழகை அனுபவிக்க வேண்டும். ஆறில் போரரக்கன் மதில் நீரளச்சு துகந்தா ஏறு சேவகனாக்கு என்னையும் உழல் என்மீன்களே. சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்குமா போல அந்த யுத்தத்திலே தோற்று நின்ற ராவணனை தோற்பித்து நின்ற வீரன், அந்த வீரனை உடனடியாக பார்க்கணும், அந்த அழகை அனுபவிக்க வேண்டும் என்று இப்படி துடிப்பார்கள். இதெல்லாம் பண்ணுவா வீரத்தை பார்த்தா. ஆனால் என்ன ஆச்சரியம், ஆண்டாள் என்ன பண்றான்னா அந்த வீரத்துக்கே மங்களாசாசனம் பண்ண. திரள் போத்தி. என்ன திரள், என்ன திரள்னு அந்த வீரம் இருக்கிறதே அதற்கே மங்களாசாசனம் பண்ணுகிறார். வீரத்தை கொண்டுதான் ராவணனையே முடித்தான். அப்படிப்பட்ட வீரத்துக்கு என்ன ஆபத்து வருமோ ஆச்சரியம். அரணுக்கே அரண் கட்டுமா போலே, மதிலுக்கு மதில் கட்டுமா போல. மதில் இருக்கு, மதில நன்னா கட்டிட்டு இந்த மதிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு வெளியில மதிலுக்கு யாராவது மதில் கட்டுவாள், அதை போல கட்டுகிறாள் அண்ணன். பெருமான் தன்னுடைய வீரத்தாலே சத்ருகளை எல்லாம் கொல்லக்கூடியவன், எந்த ஆபத்தும் வராது. அப்படிப்பட்ட வீரத்தோடைய கூடினவன், ராவணனையே முடித்த வீரத்தோடைய கூடினவன். அப்படிப்பட்ட வீரத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று திரளுக்கு மங்களாசாசனம் பெய்கிறாளே. இவர்களுடைய கலக்கம் என்ன என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படி கலங்கினாள் திரள் போத்தி பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போத்தி. வீரத்தோட காரியம் பண்ணது மட்டுமல்ல, அடியார்களுக்கு சரணாக இருக்கிறான் பெருமான்
என்று அடுத்தபடியா அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடுகிறாள். பொன்னச்சகடம் உதைத்தாய். சகடம் சகடம் தான் என்ன பண்றது அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறது, நம்மை அழைத்து செல்கிறது, மார்க்கத்திலே அழைத்து கூட்டின் போடுது. அலை சகடம்னு சொல்வது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வழியையும் காட்டும். சகடத்தை கொண்டு அல்லவா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நாளை வழியை காட்டுகிறது சகடம்னு சொல்லக்கூடிய வார்த்தையானது. எப்படி லோகம் சொன்னால் லோகத்திலே உள்ளவர்களை காட்டுமோ அதே போல சகடம்னு சொன்னா சகடம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய மார்க்கத்தை காட்டுகிறது. அந்த மார்க்கத்தை எல்லாம் உதைத்தாய் பொன்ற சகடம் உதைத்தாய். பொன்னா பொன்றும்படியாக இத்து போகும்படியாக சகடம்னு மார்க்கங்கள். என்ன மார்க்கங்கள் என்றால் எம்பெருமானை அடைவதற்குண்டான மார்க்கங்கள், பெருமானை அடைவதற்குண்டான வழிகள். எத்தனையோ வழிகள் இருக்கு பெருமானை அடைவதற்கு. கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, திருமாலை எடுக்க, திவதேசவாசம், திருநாம சங்கீர்த்தனம், இதை போல பல வழிகள் இருக்கிறது. இந்த வழிகளிலே இருக்கக்கூடிய விசுவாசம், இந்த வழிகளை கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும், இந்த வழிகளை கொண்டுதான் எம்பெருமானை அடைய முடியும் என்கிற நினைவு இருக்கே, அந்த நினைவை போக்கிட்ட பொன்னச்சகட முதைத்தாய். மார்க்கத்தை போக்கினான்னா என்ன அர்த்தம்? அந்த மார்க்கத்திலே செய்யக்கூடிய பிரதிபத்தி, லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த மார்க்கத்தை கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் நினைக்கிறாளே, ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஏதாவது ஒரு காரியம் பண்ணி எம்பெருமானை அடைய வேண்டும் நினைக்கிறார்களே, அந்த நினைவை ஒழித்தாய் உதைத்தாய் என்று உன்னுடைய திருவடித்தாமர்களாலே உதைத்தாய். உதைக்கிறதுனா என்ன? திருவடியாலே உதைக்கிறோம். அதே போல உன்னுடைய திருவடியை கொண்டு அதனிடத்திலே இருக்கக்கூடிய பிரதிபத்தி எல்லாம் போகும்படியா பண்ண. என்ன பண்ணா திருவடியில விழுந்து சொல்லிவிட. காலில் விழுந்தா என்ன ஆகுது? அதிலே எம்பெருமானே சரண் காலில விழுந்தோன்னா தன்னோட எம்பெருமான் சேர்த்துக் கொள்கிறான். அதனாலே மற்ற உபாயங்கள் எல்லாம் உபாயம் அன்று எம்பெருமானே உபாயம் என்பதை காட்டி கொடுத்தான் சமுத்திர கரையில இருந்து. எல்லாமா வார்த்தை தெரிவித்தாய். சகிருதேவ பிரபன்னோயோ தவோஸ்மி இதி சயோசதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மம. அவனுடைய ஆச்சரியமான வார்த்தை ராமச்சரம ஸ்லோகம் என்று ராமனுடைய உயர்ந்த வார்த்தை. இதை போலே வார்த்தை இல்லைன்னு கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். சகிருதேவ பிரபன்னாய, என்னை ஒரு தடவை பத்தினா போரும்னா, சகிருத்து ஒரு தடவை பத்தினாலும் தமாஸ்மி இதி ஜயாச்சதே, நான் உன்னுடையவன், நான் உனக்கு அடிமை, உனக்கு அடிமை செய்வதே எனக்கு பலம் என்று என் காலிலே விழுவேனானால் அபயம் சர்வபூதேப்யோ, அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன், எல்லா பூதங்களிலிருந்தும் அபயம் அளிக்கிறேன், யாராலையும் எந்த ஒரு ஆபத்தும் அவனுக்கு ஏற்படாது என்று அபயம் தடுகிறேன். எம்பெருமான் தெரிவிக்கிறான், என்னையே வந்து அடைவன், அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன், யாராலையும் எந்த பயமும் ஏற்படாது. அது என்னுடைய அடியார்களா இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற அடியார்கள் சுக்ரீவாதிகள் அவள்லாம் சேர்த்துக்க கூடாதுன்றான். அப்படிப்பட்டவர்களாலே ஒரு ஆபத்து ஏற்படுமா? ஆபத்து ஏற்படுவதற்கு விடமாட்டேன், கட்டாயம் சேர்த்துக் கொள்வேன். உன் கையிலும் உன்னை காட்டித்தாரேன் பெருமான் தெரிவிக்கிறான். உன் கையிலையும் நீயே வந்து சேர்ந்தவனே சேர்ந்தோம், சரி இருந்தாலும் பெருமானையே அனுபவிச்சா இங்கேயும் ரொம்ப விருப்பா இருக்கு போல இருக்கு, திருப்பி லங்கைக்கே போயிடலாம். ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டோம். அண்ணா சொன்னார் வெளியில போன்னு சொன்னார், ராவணன் வெளில போன்னு சொன்னார், சொன்ன வேகத்துல கிளம்பி வந்துட்டோம். இருந்தாலும் லங்கை ஐஸ்வர்யமே சுகமா இருக்கும் போல இருக்குண்டா, அங்கே திரும்பி போயிடலாம் என்று நீ திரும்பி போனாலும் உன்னை போக விட மாட்டேன். இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு போனாலும் போக விட மாட்டேன். கையிலையும் உன்னை காட்டித்தாரேன், உன்னிடத்திலிருந்தும் உனக்கு அபயம் அளிக்கிறேன். சர்வபூதேபியோ, இது எல்லாரிடத்திலையும் அபயம் அளிக்கிறேன். இவர்கள் இந்த அடியார்களிடத்திலிருந்து அபயம் அளிக்கிறேன். மற்ற யமாதிகள் யாரும் கிட்ட நெருங்க முடியாது. உன்னிடத்திலிருந்தும் உனக்கு அபயம் அளிக்கிறேன், இடத்துல இருந்து உன்னை ரட்சிப்பேன். அப்படின்னா என்ன? என் கால் கீழே வச்சுப்பேன். என்னிடத்திலிருந்தும் என்னை ரட்சிப்பேன், ஒரு காலத்திலேயும் கைவிட மாட்டேன், கட்டாயம் ரட்சித்தே தீருவேன். ததோமி ஏதத்து விரதம் மமா, இதுவே என்னுடைய விரதம் என்று பிரதிஜை செய்து கொடுக்கிறான், சத்தியம் செய்து கொடுக்கிறான் பெருமான். இதனாலே தன் காலில ஒரு தடவை விழுந்தால் போரும்னா அதுவே மிகச்சிறந்த உபாயம், அதுவே வழி என்று மற்ற உபாயங்களிலே பண்ணக்கூடிய பிரதிபத்தியை எல்லாம் உதைத்தான் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை கொண்டு போக்கினான். அல்லது சகடம்னா வழி. என்ன வழினா மற்ற லோகத்துக்கு செல்லக்கூடிய வழிகள்லாம் இருக்கேன். யமலோகத்துக்கு செல்லக்கூடிய வழி யமகதி, அதே போல மற்ற லோகங்கள் பிதிர்லோகத்துக்கு செல்லக்கூடிய கதி துஷ்மாண்ட கதி என்று மற்ற லோகத்துக்கு போகக்கூடிய வழிகள் மார்க்கங்கள், அந்த மார்க்கத்தை எல்லாம் ஒழிச்சுட்டான். அபயம் சர்வபூதேப்யோ என்கிறபடியாலே யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். ஆறு செய்த வாழக்க நாளுல பன்னிலங்க நீரு செய்து சென்று கொண்டு வெண்டி கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முளம்ப வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டிருந்த குத்தம் என்ன மல்லர் என்று எம்பெருமானுடைய வீரன் இருக்கானே அவனுடைய திரள், அந்த திரளை பாடினால் மற்ற யமாதிகள் யாரும் கிட்டையே வரமாட்டான்.
நாளை என்னுடைய திருவடிகள்ல விழுந்த அபயம் சர்வபூதேபியோ என்று கட்டாயம் அபயம் அளித்து பரமபதத்திலே கொண்டு போய் வைக்கிறேன். அச்சிராதி கதி ஒன்றையே காட்டித் தருகிறேன் என்று மற்ற கதிகளெல்லாம் மற்ற மார்க்கங்களெல்லாம் பொன்றும்படியாக தன்னுடைய திருவடி தாமர்களாலே உதைத்தார். அப்படிப்பட்ட புகழ், என்ன ஆச்சரியமான பிரபாவம், என்ன வைபவம், என்ன வைபவம்! சரமஸ்லோகத்தை வெளியிட்டாயே, அப்படிப்பட்ட உன்னுடைய புகழுக்கு போத்தி பல்லாண்டு, அதற்கு பல்லாண்டு பாடுகிறாள். பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணு குணிலாயறிந்தாய் கழல் போத்தி. கண்ணு குணிலாயறிந்தாய், வேற ராட்சசர்களை முடித்த வைபவம், இந்த வைபவத்துக்கு பல்லாண்டு பாடுகிறாள். கண்ணு குணிலா எறிந்தாய் என்றால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணாவதாரத்தை என்ன பண்ணார்? கன்றை குணிலாக கொண்டு, கன்றா ஒரு அசுரன் ஒன்று இருந்தா, மேலே கபித்தம் என்று பழமாக விளாங்கனியாக ஒரு அசுரன் விழுந்திருந்தான். இந்த கன்றான அசுரனை கொன்றே விளாங்கனியான அசுரனை முடித்தான் பெருமான். கண்ணையே விளாங்கனி மேல எரிந்தார், எரிந்து கொன்றான். அதனாலே கன்று குணிலா எறிந்தாய் என்றால் எதிரிகளை வைத்தே எதிரிகளை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியத்துக்குத்தான் கண்ணு குணிலா எரிதல் என்று பெயர். கன்றையே குணிலாக கொண்டு எரிந்தார். அதே போல எதிரிகளை வைத்தே எதிரிகளை முடித்தான். அப்படிப்பட்ட சாமர்த்தியம். அதே போலத்தான் பண்ணான் ராமாவதாரத்தில். எதிரிகளை வைத்தே எதிரிகளை முடிச்சுட்டான். எப்படி முடித்தான் என்றால், வந்தார்கள் 14,000 ராட்சியர்கள் ராமனை கொல்ல வேண்டும் வந்தார்கள். வந்த காலத்திலே ராமன் நினைத்திருந்தான்னு சொன்னா 14,000 ராட்சர்களை முடித்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணான்னா, ஒரு ராட்சசரை மட்டும் முடிக்கல, விட்டுட்டான். ஏன் விட்டான்னா, அவன் புறமுதுகிட்டு ஓடினான். அகம்பனன்னு சொல்லக்கூடிய ராட்சசன் அவன் புறமுதுகிட்டு ஓடினான். ஓடினபடியாலே புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்களை ராமபாணம் தாக்காது. எதிர்த்து யார் சண்டை போனவனாலும் அவனை தான் கடிச்சு கொள்வனே தவிர முதுக காட்டின் ஓடினான்னா அவனை கொல்லக்கூடாது என்று தர்மத்திலே நிற்கக்கூடியவன் ஆகையாலே அவனை கொல்லாமல் விட்டான். உண்மையிலேயே என்னன்னா, ராமன் நினைத்திருந்தான்னு சொன்னா அவன் புறமுதுகிட்டு ஓட வேண்டும் என்கிற நினைவு வருவதற்கு முன்பாகவே எப்பொழுது எதிர்த்து வந்தானோ அப்பவே முடிச்சிருக்கலாம், அப்பவே கொண்டு இருக்கலாம். அப்படி கொல்லாமல் விட்டுட்டான். அவனுக்கு புறமுதுகிட்டு ஓட வேண்டும்ன்ற நினைவு ஏற்படும்படியாக செய்து விட்டான். ஏன் அப்படின்னா, இந்த ராட்சசன் போய் சொல்லணும், ராவணன் கிட்ட சொல்லணும், போல வந்திருக்கான் ராமன் ஒருத்தன் வந்திருக்கான், கரதூஷணாதிகளை கொண்டானா, அதனாலே நீ ராமனை கொல்ல வேண்டும். கொல்லறதுன்னா சாதாரணமா கொல்ல முடியாது. நீ என்ன பண்ணாலும் ராமன் கிட்ட நெருங்க கூட முடியாது. அதனாலே நீ ராமனை கொல்லுவதற்கு ஒரே ஒரு உபாயம், சீதா பிராட்டியை நீ அபகரிப்பதுதான். நீ அப்படி சீதா பிராட்டி அபகரிப்பாயாக, அதனாலே ராமன் அவன் கஷ்டப்படுவான், துன்பப்படுவான் என்று அகம்பனன் போய் சொல்ல வேண்டும் விட்டான் அவனை. ஏன் இவன் ஏன் போய் சொல்லணும் என்றால், இவன் சொன்னால் அல்லவா ராவணனை முடிக்க முடியும். அப்பதான் ராவணன் எதிர்த்து வருவான், ராவணனை கொல்ல முடியும். இல்லைன்னா ராவணன் சண்டைக்கே வரலான்னு வச்சு. ராவணன் எங்கேயோ இருக்கான், லங்கையில இருக்கான், எங்கேயோ 100 யோஜனை கடல் தாண்டி இருக்கான். ராவணன் சண்டைக்கே யுத்தத்துக்கே வரமாட்டான். அவனுக்கு நடந்ததே தெரியாது, இடத்துல கரதூஷணாதிகள் போனதே தெரியாது. ஆனாலும் என்ன நடந்தது, யார் கொன்னார்கள், எதனால இப்படி நடந்தது என்று ராமனுடைய வைபவம் எதுவுமே தெரியாது ராவணனுக்கு. அதனால என்ன பண்ணான், ராமன் இந்த அகம்பனனை விட்டான். இந்த அகம்பனனை வைத்தே ராவணன் யுத்தத்திலே மாண்டு போகும்படியா செய்தான். கம்பனனை வைத்து எதிரிகளை இட்டு எதிரிகளை பிடித்தான். அகப்பனனை வைத்து ராவணன் அவன் யுத்தத்துக்கு வரும்படியா பண்ணான். சீதையை அபகரித்து செல்லும்படியா செய்து அதனாலே ராவணனோட பெரிய யுத்தம் பண்ணி கடைசியில ராவணனையும் முடித்தான், யுத்தத்தில அகம்பனனையும் முடித்தான். ஹனுமான் அகம்பனனை கொல்கிறான் பார்க்கிறோம். இப்படி அகம்பனனையும் முடித்தான், ராவணனையும் முடித்தான் விருத்தாந்தம் பார்க்கிறோம். இப்படி எதிரிகளை வைத்தே எதிரிகளை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம். அதே போலத்தான் விட்டான் சூர்பனகையும். அதுக்காகத்தான் என்ன பண்ணான்னா, சூர்பனகையும் கொல்லவில்லை, மூக்கையும் காதையும் மட்டும் அறுத்து விட்டான். ஏன், அவள் போய் சொல்லணும், கரதூஷணாதிகள் கிட்ட போய் சொல்லணும். சொல்லி கரதூஷணாதிகளை அழைத்து வரணும். இல்லைன்னா கரதூஷணாதிகள் எதுக்கு யுத்தத்துக்கு வருவா, ராமனோட யுத்தத்துக்கு வரமாட்டார்கள். இவள் சென்று சொல்ல வேண்டும், கரதூஷணாதிகளை அழைத்து வர வேண்டும் என்று இவளை கொல்லாமல் விட்டான். அவள் அழைத்து வர 14,000 ராட்சர்களை முடித்தான். அவளை ஏன் கொல்லாது விட்டான்னா, அங்க கரதூஷணாதிகளோடு நிற்கல, அவள் போய் ராவணன் கிட்ட சொன்னாள். சொல்லி ராவணனை மீண்டும் யுத்தத்துக்கு அழைத்து வந்தாள். அவ்விடத்திலே ராவணனை கொண்டாள். இப்படி எதிரிகளை வைத்தே எதிரிகளை கொல்லக்கூடிய சாமர்த்தியம், அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவனுடைய திருவடி தாமரைகள் கண்ணு குணிலாயறிந்தாய் கழல் போத்தி. இப்படிப்பட்டவனுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். கழல், என்ன ஆச்சரியமான திருவடி தாமரைகள்! இந்த திருவடி தாமரைகளுக்கு எந்த குறைவும் ஏற்படக்கூடாது பெருமானே என்று அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். கழல் போத்தி கொன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி. திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறான். அடுத்தபடியா அவனுடைய குணத்துக்கு பல்லாண்டு பாடுகிறான். பெருமானே, ராமனுக்கு என்ன குணம், என்ன குணம்!
பல்லாண்டு பாடுகிறாள். என்ன குணம்தான்? குன்று குடையா எடுத்தாய், குன்றையே குடையாக எடுத்தான். குன்று பர்வதம், பர்வதத்தை குடையை போலே எடுத்தான காலத்தில் ராமராவண யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கக்கூடிய காலத்திலே ராமன் எல்லாரையும் கொண்டுட்டான். ராமனும் வானர வீரர்களும் சேர்ந்து பரதனுடைய அவ்விடத்திலே ராவணனுடைய பிராதாக்கள் என்ன, தம்பிகள் என்ன, புத்திர பௌத்திராதிகள் என்ன, பல பேரை கொன்று முடித்தார். கொன்று முடித்தபடியாலே கந்த துக்கத்தோட கூடியிருந்தான் ராவணன். இப்படி எல்லாரும் போயிட்டாலே ராமனை கொல்லவே முடியாதா, நம்மை கொண்டுடுவானா, உடைய சேனை இப்படி போயிடுத்து எப்படி நம்மை நாம் ரட்சித்துக் கொள்ள போகிறோம்னு தெரியவில்லையே, மிகுந்த துக்கத்துல இருந்தான். துக்கத்துல இருந்த காலத்திலே வந்து நின்றான் அவனுடைய பிள்ளை இந்திரஜித். அவன் உயிரோட இருந்தான். அவன் வந்தான், இப்படி நின்றான். காப்பனாரே, ஏன் இப்படி கவலைப்படுறேன்? கவலைப்படாதீரோ, அவர்களை நான் கொன்று வருகிறேன். ராமனையும் லக்ஷ்மணனையும் நான் கொன்று குவித்து வருகிறேன். இன்று சாயங்காலத்துக்குள்ள அவன் 2 பேரும் மாண்டு போயிடுவான். யுத்தத்திலே உயிரை விட்டு விடுவார்கள் நிச்சயம். இது 2 பேரையும் நான் கொண்டு வருகிறேன்னு சொன்னான் இந்திரன். எடுத்துக்கொண்டான் உயர்ந்த கழுதைகள். இந்த கழுதைகளாலே பூட்டப்பட்ட தேர். அந்த தேர்ல ஏறிக்கொண்டான் இந்திரஜித்து. அண்ணா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டான். குந்த வீரத்தோட கூடினவன், இந்திரனையே ஜெயித்தவன். அப்படிப்பட்ட வீரன். அதனாலதான் இந்திரஜித்துன்னு பேர் ஏற்பட்டது. இந்திரனையே ஓடவிட்டான் யுத்த காலத்தில். அப்படிப்பட்ட பெருமையோட கூடினவன் இந்திரஜித். அவன் வந்தான், தேரை எடுத்தா நேரா புறப்பட்டான். ராவணன் பார்த்தான், என்ன வீரன், இவனுக்கு சமமான வீரனே கிடையாது சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்பினான். நேர போன இந்திரஜித்து யுத்த காலத்தின் அருகிலே பெரிய ஒரு யாகத்தை பண்ணான். ஹோமத்தை வளர்த்தான். யாகத்தி அதுல நிறைய அவிசெல்லாம் கொடுத்தான். அவ்விடத்திலே அதற்கு யாகத்துக்கு இட வேண்டிய பலியெல்லாம் கொடுத்தான். கொடுத்த பிற்பாடு அக்னிதேவன் அவன் வந்தான். வந்து உயர்ந்த அஸ்திர சஸ்திரங்கள் என்ன, தேர் என்ன, தேரோட்டி என்ன, குதிரைகள் என்ன, எல்லாவற்றையும் கொடுத்தான் இந்திரஜித்துக்கு. எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டான். ஏறிக்கொண்டான் தேரில இந்திரஜித். சரிக்கொண்டு நேரா போனான். வானர வீரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றான். இடத்துக்கு சென்று யுத்தம் செய்ய தொடங்கினான். அம்புகளை அடித்தான். சரமாரியா அடித்தான். இடத்திலே மழை போலே அடித்தான் அம்புகளை. எங்கு பார்த்தான் அம்புகள். ஒண்ணும் பண்ண முடியல. வானர வீரர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக மாண்டு விழுகிறார்கள். எல்லாரையும் அம்பாலே அடிக்கிறான். சுக்ரீவன் என்ன, அதே போல மற்ற பலத்தோட கூடின நலன் என்ன போன்ற எல்லா வானர வீரர்கள், கந்தமாதனன் என்ன, எல்லாரும் இவனாலே அடி உண்டு அப்படியே மயங்கி கிடக்கிறார்கள். கடைசியில அவருடைய அம்புகளோட வந்தவன் திடீர்னு என்ன ஆகாசத்துல போயிட்டான். தேர ஓட்டின்னு மேலே ஆகாசத்துக்கு போனான். ஆகாசத்துல போய் மறைஞ்சுட்டான். இந்திரஜித் மறைந்தான். மறைந்து அவனுக்கு பிரம்மாவினாலே கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இருந்தது. வரத்தினாலே என்ன பண்ணான், ஆகாசத்துல போய் மறைஞ்சிடுவான். மறைந்து மேகம் எப்படி மழை பொழியுமோ அதை போல அம்புகளை பொழியக்கூடிய சாமர்த்தியம். அப்படி ஆகாசத்திலே போனான். மறைந்தான். மறைந்து எங்கு பார்த்தாலும் அம்புகள் அப்படியே மழையை போலே வந்து விழுகிறது. அம்பு மழை. இந்த யுத்த காலத்திலே லங்கையிலே மேலிருந்து எங்கு பார்த்தாலும் சர வருஷம் பொழிகிறது. பார்த்தான் ராமன். பார்த்தான், சொல்லிட்டே இருந்தான் லக்ஷ்மணன் கிட்ட, அடா இந்த இந்திரஜித்தை கொல்லவே முடியாது போல இருக்கு. மேலே போய் இப்படி மறைஞ்சுட்டா, மறைந்திருந்து வேற அம்பு மழை பொழிகிறான். என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி காப்பாற்றுவது நம்முடைய உயிரைன்னு தெரியல. இப்போ அடுத்து இவன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். மறைந்திருந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான்னு சொன்னா அதுல ஒருத்தராலும் தப்ப முடியாது என்று சொல்லிட்டே இருந்தான். சொல்லி வாய மூடல. அதற்குள்ளே மறைந்திருந்து இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். பிரம்மாஸ்திரமானது வந்தது. யுத்த காலத்திலே எல்லாரும் மயங்கும்படியா பண்ணிடுச்சு. அத்தனை பேரையும் அவ்விடத்துல இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கீழே இருந்த அத்தனை பேரையும் மயங்கி கீழே விடும்படியா பண்ணிட்டு பிரம்மாஸ்திரத்தால அடித்தான். ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துட்டா. பார்த்தான், ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது இந்திரஜித்துக்கு. அப்பா, மாண்டு போனார்கள், முடிந்தார்கள். இனிமே ஒருத்தராலையும் இவர்களை ஜெயிக்க முடியாது, இவர்களை உயிர்ப்பிக்க முடியாது. சந்தோஷம் ஏற்பட்டது. சந்தோஷத்தோட புறப்பட்டான். கிளம்பி லங்கைக்கு திரும்பி போயிட்டான் இந்திரஜித். போன பிற்பாடு விபீஷன் ஆழ்வான். அவனை அந்த பானம் பிரம்மாஸ்திரம் ஒன்னும் பண்ணல. வந்தான் விபீஷணன். வந்தான், என்ன ஆயிருக்கு, எல்லாரும் எப்படி இருக்கா, யாராவது உயிரோட இருக்காளா என்று இப்படி தேடிக்கொண்டு வந்தான் விபீஷன். தேடிக்கொண்டு வந்தால் அப்பொழுது அவ்விடத்துல படுத்துட்டு இருந்தான் ஹனுமான். அவன் பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு முகூர்த்த காலம் மட்டும் கட்டுப்பட்டு கிடந்தான். மாஸ்திரத்துக்கு அவன் என்ன வரம் கேட்டிருந்தான், அவனுடைய தகப்பனார் வாயு அவர் வரம் கேட்டிருந்தார். கீழே ஒரு நாள் தெரிவித்த பிரம்மாஸ்திரத்துக்கு மட்டும் என் பிள்ளை கட்டுப்பட்டு இருப்பான், அதுவும் ஒரு முகூர்த்த காலம் மட்டும் தான் கட்டுப்பட்டு இருப்பான், அவ்வளவுதான் மாஸ்திரத்துக்கு மரியாதை, அதுக்கு மேல எல்லாம் கட்டுப்பட்டு இருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தான். வாயு தெரிவித்திருந்தான். அதனால ஒரு முகூர்த்தம் மட்டும் கட்டுப்பட்டு கிடந்தான் ஹனுமான். ஒரு முகூர்த்த காலம் முடிந்தவாறே எழுந்திருந்தான். ஹனுமான் எழுந்திருந்தான். எழுந்திருந்து விபீஷணனை பார்த்தான். விபீஷணனுக்கும் ஹனுமான் இருக்கான்னு உடனே ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. சரி, யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் எந்த குரங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கு பார்க்கலாம். இப்படி தேடிக்கொண்டு வந்தார்கள்.
அதெல்லாம் தேடிட்டு வந்த காலத்திலே அப்பொழுது அவ்விடத்திலே ஜாம்பவான் அவர் உட்கார்ந்து இருந்தார். மாலை அடி உண்டு, மயக்க நிறையில கண்ணை ரொம்ப திறக்க முடியல, இருந்தாலும் உயிரோட இருந்தார். நீ கண்ணை திறந்துன்னு உட்கார்ந்து இருந்தார். உட்கார்ந்து இருந்த காலத்துல கண்ணு சரியா தெரியல. இப்பொழுது விபீஷணன் வந்தார். விபீஷணன் வந்து ஜாம்பவான் இடத்துல வந்தான். ஜாம்பவானே, நீர் உயிரோட இருக்கிறே, ரொம்ப சந்தோஷம். பல குலங்குகள் மாண்டு போனது. இன்றைய தினம் யுத்தத்திலே அம்பு மழையை பொழிந்தபடியால எல்லாரும் மடி உண்டு கீழே மயங்கி கிடக்கிறார்கள். என்ன பண்ணறதுன்னு தெரியல, நீர் தான் ஏதாவது சொல்லணும்னு கேட்டார். கேட்ட உடனே அப்பொழுது ஜாம்பவான் கேட்டார், சரி எல்லாரும் போயிட்டா சரி, ஹனுமான் உயிரோட இருக்கானா அப்படின்னு கேட்டார். ஆச்சரியப்பட்டான் விபீஷணன். நான் ஹனுமான போய் கேட்கிறேன், ராமலக்ஷ்மணர்கள் யுத்த காலத்திலே யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, அவ போயிட்டாளா இருக்கானான்னு கேட்கல. சுக்ரீவன் உடைய தலைவன் அவன் போயிட்டானான்னு கேட்கல. ஹனுமான் இருக்கானான்னு கேட்கிறீரே, அப்படின்னு ஹனுமானுக்கு விசேஷம் கேட்டான் விபீஷணன். அப்பொழுது தெரிவித்தான் ஜாம்பவான், ஹனுமான் உயிரோட இருந்தா போதும்டா, மத்த எல்லாருக்கும் உயிர் வந்துடும். மத்த எல்லோரையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஹனுமானுக்கு உண்டு. அவன் உயிரோடு இருந்தால் போரும், மத்த எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள் தெரிவித்தார் ஜாம்பவான். அப்படியா, இருக்கான் இடத்துலதான் இருக்கான், பக்கத்திலே இருக்கான் ஹனுமான், அவன் உயிரோடு இருக்கிறான்னு தெரிவித்தான் விபீஷன். வந்து நின்றான் ஹனுமான், அவர் முன்னாடி வந்து நின்றான். சொல்லும், என்ன பண்ணணும் சொல்லும்னு கேட்டார். கேட்ட போது தெரிவித்தார் ஜாம்பவான், புறப்படு, நேர ஹிமய பர்வதத்துக்கு செல். ஹிமாலய பர்வதத்துக்கு போனேன்னா அங்க ரிஷபம்னு ஒரு பெரிய பர்வதம் இருக்கும். அந்த பர்வதத்துக்கும் அந்த பக்கம் கைலாச பர்வதம் இருக்கும். அந்த கைலாசத்துக்கும் நடுவிலே ஒரு மலை இருக்கு. அந்த மலையிலே நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. அவ்விடத்திலே அவ்விடத்திலே மிருத சஞ்சீவினின்னு ஒரு மூலிகை இருக்கு. அதே போல இன்னும் சில மூலிகைகள். மிருத சஞ்சீவனி என்பது செத்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மருந்து, அந்த மருந்து இருக்கு. இன்னும் சில மூலிகைகள் இருக்கிறது. மயங்கினவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மூலிகை, காயமடைந்தவர்களை குணமாக்கக்கூடிய மூலிகை, அவர்கள் எழுந்திருந்தார்கள்னா அவர்கள் வேகமாக காரியம் செய்யக்கூடிய மூலிகை, இப்படி பல மூலிகைகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் நீ அவ்விடத்திலிருந்து பறித்து கொண்டு வர வேண்டும். அதனுடைய காத்து இவர்கள் மேல பட்டுதுன்னு சொன்னா இவர்களெல்லாம் உயிர்த்து எழுவர்கள்னு தெரிவித்தார் ஜாம்பவன். பார்த்தா அதற்கென்ன, சரி புறப்படுகிறேன்னு நேரா போனான். திருக்காடுகாடுன்னு பெரிய இடத்திலே திருக்கூட பர்வதம். இந்த பர்வதத்துக்கு போனான். பெரிய வடிவு எடுத்துட்டான், பெரிய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டான், வடிவு எடுத்துக்கொண்டான். வடிவு எடுத்துக்கொண்ட விடத்திலிருந்து தாவினான். இந்த மலையை அப்படி பொடி பொடி ஆகும்படியாக தாவினான். விடத்திலிருந்து நேர போனான். ஹிமாலய பர்வதத்துக்கு சென்றான். ஹிமாலய பர்வதத்துல எல்லாத்தையும் பார்த்தான். விடத்துல பிரம்மாவினுடைய கிரகம் என்ன, அதே போல ருத்ரனுடைய இருப்பிடம் என்ன, எல்லாத்தையும் பார்த்தான். பார்த்துட்டு நடுவுல வந்தான். இந்த விடத்துல இந்த மலை இருந்தது. ஆச்சரியமான மலை, மிருத சஞ்சீவினி முதலிய மூலிகைகள் எல்லாம் கொண்ட மலை. மலை இருந்தது. பார்த்தான், இந்த மலையைத்தான் சொன்ன என்று மலை எதுன்னு கண்டுபிடிச்சுட்டான். அந்த மலையின் அருகே சென்றான். சென்று மூலிகை எடுக்க வேண்டும் பார்த்தான். பார்த்தால் அந்த மூலிகைகள் எல்லாம் மறைந்தது, மறைத்து கொண்டது, தன்னை காட்டவில்லை. இவன் தேடின காலத்துல மூலிகை எதுன்னு கிடைக்கல. பார்த்தான். அனுமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்த மலையானது என்ன கிரிராஜனே, ராமனும் லக்ஷ்மணனுக்கும் மேலே உனக்கு பரிவில்லையா? அவருக்கு மூலிகையை கொடுக்க வேண்டும் நினைத்தால் மூலிகை எங்க இருக்குன்னு காட்டி கொடுக்காமல் இப்படி மறைக்கிறாயே, உன்னை என்ன பண்றேன் பார். கோபத்தினால என்ன பண்ணான்னா கையை அடியிலே விட்டான். மலையை பேர்த்தான். பேர்த்து மலை அப்படியே தூக்கிட்டான். மலையோட தூக்கினான். அந்த சஞ்சீவினி பர்வதத்தை, உயிர் கொடுக்கக்கூடிய அந்த பர்வதத்தை அடியிலே கையை விட்டு தூக்கினான். மலையோட தூக்கி கொண்டு ஆகாசத்திலே பறந்து வந்தான். எப்படி எம்பெருமான் மகாவிஷ்ணுவானவன் சக்கரத்தோடே வந்தான் சொன்னால் எப்படி இருக்குமோ அதை போலே பறந்து வந்தான். கையிலே மலையை தூக்கி கொண்டு ஹனுமான் கருடனை போலே வேகத்தோட அதிவேகமாக வந்தான். ஏற வந்தான். இந்த களத்துக்கு வந்தான். அந்த மலையை கொண்டு வந்து கீழே வைத்தவாறே அந்த மலையிலே இருக்கக்கூடிய காத்து, அந்த மலையின் மேலே பட்ட காத்து பட்டவாறு எல்லாரும் உயிர்த்து எழுந்தார்கள். அங்கே மயங்கி இருக்கக்கூடிய வானர வீரர்கள் என்ன, அதே போல மூர்ச்சையாக கிடந்த ராமபிரான் என்ன, லக்ஷ்மணன் என்ன, எல்லாரும் எழுந்துட்டான். எல்லாரும் எழுப்பித்தவாறு மீண்டும் எடுத்தான். அந்த மலை எடுத்துனா நேரா மீண்டும் ஹிமாலய பர்வதத்துக்கே சென்று எடுத்த இடத்திலேயே மலையை வைத்துவிட்டு மீண்டும் வந்து இவர்களோட யுத்தம் செய்தான் என்று விருத்தாந்தம் பார்க்கிறோம். அதைத்தான் இவ்விடத்திலே ஆண்டாள் குன்று குடையா எடுத்தாய் என்று கொண்டாடுகிறார். குன்று பர்வதம், இந்த பர்வதத்தை குடையாக எடுத்தார். குடை குடைன்றது என்ன பண்ணித்து, அக்காலத்திலே கண்ணபிரான் அவன் இந்திரன் அடித்தான், கல்மழையை அடித்தான், கல்லாலே அடித்தான். அடித்த காலத்திலே எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பசுக்கள் என்ன, இடையர்கள் என்ன எல்லாரும் வந்தார்கள். அவர்களை எல்லோரையும் ரட்சிப்பதற்காக பர்வதத்தை எடுத்தான். பர்வதத்தை எடுத்து அவர்களை எல்லோரையும் காத்தான், அந்த இடையர்களையும் பசுக்களையும். அதே போல இவ்விடத்திலே இந்த மலை எப்படி அந்த குன்றானது அக்காலத்திலே கோவர்த்தன பர்வதமானது இடையர்களையும் பசுக்களையும் ரட்சித்ததோ, அதே போல இந்த மலையும்
குடையை போல இருந்து, குடைன்றத விடத்துல ரட்சித்தது, அதே போல இந்த குடையும் ரட்சித்தது. இந்திரஜித் அடித்த சரவருஷத்திலிருந்து, அக்காலத்திலே இந்திரன் அடித்தான் கல்மழையை கிருஷ்ணாவதாரத்திலே, ராமாவதாரத்திலே இந்திரஜித் அந்த இந்திரனையும் ஜெயித்தவனான ராவணனுடைய புத்திரன், அவன் அடித்தான் சரவருஷம், அம்புமழை அடித்தான். அந்த அம்புமழையிலே அடியுண்டு கிடந்த வானர வீரர்கள் அவர்களை எல்லாம் ரட்சித்தது இந்த குடை. சஞ்சீவினி பர்வதம் எப்படி கோவர்தனம் அக்காலத்திலே இடையர்களை ரட்சித்ததோ, அதே போல இந்த சஞ்சீவினி பர்வதம் இந்த வானர வீரர்களையும் ராமலட்சுமணர்களையுமே ரட்சித்தது. அப்படி ரட்சிக்கும்படியாக எடுத்தாய் என்று ராமன சொல்றார். எடுத்தது அனுமான் தானே, இப்ப எடுத்தது ராமன் சொல்ல முடியுமா? இவன் மூர்ச்சித்து கிடத்தபடியாலே அல்லவா அவன் எடுத்தான். அவனை எடுக்கும்படியாக செய்ததே இவன் தான். இவன் மூர்ச்சை அடைந்திருந்தான், அதனால்தான் அவன் எடுத்தான். அதான் உண்மையிலேயே பிரம்மாஸ்திரம் ராமனை ஏதாவது பண்ண போகுது? ராமனை தாக்குமா? ராமனாலே இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரம் விட்டு அதை தன்னை எதுவும் செய்ய முடியாமல் ராமனாலே தடுக்க முடியாத சக்தி இல்லையா? எப்படிப்பட்ட சக்தி யுக்தன் இருந்தாலும் ஹனுமானாலே நாம் உயிர் பிழைத்தோம் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக தான் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்து அவன் சஞ்சீவினி பர்வதத்தை எடுக்கும்படியாக செய்தான். அதனாலே இவனையே எடுத்தாய்னு சொல்லிவிட்டான். பர்வதத்தை எடுக்கும்படியாக செய்தவனே எடுத்தாய். குணம் போத்தி, என்ன குணம்? என்ன குணம்? உன்னுடைய குணம் இருக்கிறதே, என்ன குணம் தெரியுமா? க்ஷமயா பிருத்திவி சமஹ, க்ஷமா குணம், பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய குணம், பொறுமைன்ற குணம் இருக்கே, இப்படி அல்லவா பொறுத்து இருந்தேன். உண்மையிலேயே ராவணனை எப்போதும் முடித்தீர்களா? சக்தி இல்லையா? எப்படிப்பட்ட சக்தியோடைய கூடினவன், சர்வசக்தி யுக்தனாக இருக்கக்கூடியவன். நீ சாதாரண சக்தியா? அனுமான் அவன் கொண்டாடுகிறான் ராவண சபையிலே. ராவணனை பார்த்து தெரிவிக்கிறான், எங்கள் ராமன், அவனுக்கு என்ன சக்தி தெரியுமா? பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவா, ருத்ரஸ்திரிநேஸ்திர திரிபுராந்த கோவா, இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, திராத்தும் சக்தியா யுதி ராமமத்தியம். தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவா, பிரம்மா ஸ்வயம்புவாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பிரம்மா அவர் எதிர்த்து வந்தாலும் பரவாயில்ல. சதுர்முக பிரம்மா, 4 முகத்தோட கூடியவன், அவனை எதிர்த்து வரட்டும். இந்திரோ ருத்ரோ ருத்ரஸ்திரிநேஸ்திர திரிபுராந்த கோவா, ருத்ரன் 3 கண்களோட கூடியவன், திரிபுரம் 3 எரித்தவன். அப்படிப்பட்ட ருத்ரன் யுத்தத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, தேவதைகளுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், அவன் யுத்தத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல. யாராலையும் ராமனை எதிர்த்து நிற்கவே முடியும். அப்படிப்பட்ட வீரம் எங்கள் பெருமாள். பெருமான் தெரிவிக்கிறான். இடத்துல ஒரு சிறிய விசாரம் செய்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். பிரம்மா அவன் ருத்ரனை காட்டிலும் பெரியவன். பிரம்மாவாலே எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொன்னா, ருத்ரனாலே எதிர்த்து நிற்க முடியாதுன்னு தன்னடையே கிடைக்கிறது. எப்படி இருக்கணும் இந்த ஸ்லோகம்? இந்திரனாலே எங்கள் பெருமாளை ஜெயிக்க முடியாது, ருத்ரனாலேயும் ஜெயிக்க முடியாது, பிரம்மாவாலே ஜெயிக்க முடியாது. இன்னும் முதல்ல இந்திரனை சொல்லி, இந்திரனோட பெரியவன் ருத்ரன்னு சொல்லி, ருத்ரனோட பெரியவன் பிரம்மான்னு சொல்லிடணும். அப்படி சொல்லாமல் முதல்ல பிரம்மாவை சொன்னார், பிற்பாடு ருத்ரனை சொன்னார், பிற்பாடு இந்திரனை சொன்னார். இதற்கு காரணம் என்ன விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். காரணம் என்ன தெரியுமா? அனுமான் சத்துசாஸ்திர பண்டிதனாகையாலே, 4 வேதம் அறிந்தபடியாலே, உபனிஷத்திலே சொன்ன பிரக்கிரியிலே தெரிவிக்கிறான் அனுமான். வேதம் என்ன பண்ணிது? சப்ரம்மோ சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வரோட். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? சப்ரம்மா, எம்பெருமான் அவனே பிரம்மாவாக இருக்கிறான். சசிவஹா, அவனே ருத்ரனாக இருக்கிறான். சேந்திரஹா என்ற அந்த எம்பெருமான் அவனே இந்திரனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன? இவர்களுக்கெல்லோருக்கும் அந்தராத்மாவாக விசேஷ சக்தியோட கூடியிருந்து இவர்கள் சிருஷ்டிக்கும்படியாகவும், ருத்ரன் அழிக்கும்படியாகவும், தேவதைகளுக்கு அதிபதியாக இருக்கும்படியாகவும், இவர்களுக்குள்ளே அந்தராத்மாவாக எழுந்தருள் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று வேதம் சொல்லிது. வேதம் சொன்ன பிரக்கிரியிலே அனுமான் சொல்ற சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா என்று பிரம்மா, ருத்ரன், இந்திரன் 3 எம்பெருமான் தான் வேதம் சொல்லித்து. ஆழ்வார் அத்தியதான் சொன்னார். அவனே அவனும் 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 சொன்னார் ஆழ்வார். இதை எந்த தமிழ் கத்த வித்வான் கிட்ட கொடுத்தாலும் அர்த்தம் சொல்ல முடியாது இந்த பாசுரத்துக்கு. அவனே அவனும் அவனும் அவனும், நான் எவனே எவனும் எவனும் எவனும். இனி கேள்வி கேட்டுட்டு போயிடுவா. நான் எவன் அவனே எம்பெருமானே அவன் என்று பிரம்மா, அவன் ருத்ரன், அவன் இந்திரன் 3ஆவும் இருக்கிறான்னு பூர்வர்கள் காட்டுகிறார்கள். அது வேதம் சொன்ன பிரக்கிரியை. வேதம் அறிந்தால்தான் திராவிட வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அந்த வேதத்தை அறிந்தபடியாலே ஹனுமானும் அதே பிரக்கிரியிலே தெரிவித்தான். பிரம்மா வரட்டும், ருத்ரன் வரட்டும், இந்திரன் வரட்டும், யார் யுத்தத்துக்கு வந்தாலும் எங்கள் ராமன் முன்னிலையிலே நிற்க முடியாது என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட சக்தியோட கூடின ராமன்
ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு கிடந்தான். என்ன குணம், எதுக்காக இவ்வளவு பொறுத்துட்டு இருந்தான் அப்படின்னா பொறுத்து கொண்டு இருப்போம்னா பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டா போலையும் நாகாஸ்திரத்துக்கு கட்டுண்டா போலையும் கடைசியில அனுமான் வந்து காப்பாத்தினா போலையும் இப்படி எல்லாம் காட்டுவோம். இதெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தா என்னடா அது, என்ன பண்ணாலும் இந்த ராமனை கொல்ல முடியலையே, சரி கடைசியில இவன் காலில் விழுந்துடுவோம் என்று நினைத்து ஒருவேளை ராமன் அவன் காலில் வந்து விழுவானோ. விபீஷணன் காலில விழுந்தபடியாலே 4 ராட்சசர்கள் தான் பிழைத்தார்கள். ராவணன் காலில் விழுந்தால் லங்கையே பிழைத்து போகும். அதனாலே ராவணன் காலில் வந்து விழுவானோ என்கிறபடியாலே ராவணன் வரட்டும், வருவானான் பார்ப்போம் என்று போனவுடனே ராவணனை கொல்லாமல் இதை போல பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டு உடை எடுக்கும்படியாக செய்து அதனாலே தான் உயிர்த்து எழும்படியாக செய்து இப்படியெல்லாம் காட்டி பொறுத்து கொண்டிருந்தானே. பூமிக்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அதை போல க்ஷமையோட கூடியிருந்து பொறுமையோட கூடியிருந்து கடைசி வரைக்கும் ராவணன் வருவானோன்னு பார்த்து கொண்டிருந்தானே. என்ன பொறுமை, என்ன குணம், என்ன குணம், குணம் போற்றி அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடுகிறாள். எப்படிப்பட்ட வீரம் இருந்தாலும் அந்த வீரத்தை காட்டாமல் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டு ஒரு மலையை தனக்கு ரட்சகமாக மலையாலே நான் உயிர் பெற்றேன் என்று சொல்லும்படியாக காட்டினானே பெருமான். ராவணனை தன் அடியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன குணம், இந்த குணத்துக்கு பல்லாண்டு என்று குணத்துக்கு பல்லாண்டு பாடுகிறாள். வென்று பகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி. சரி, எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடிட்டே இருந்தா நாம் பல்லாண்டு பாடுறபடியாலே அவனுக்கு திருஷ்டி வந்துடும். என்ன பண்ணான், வென்று பகெடுக்கும் பகையெல்லாம் போக்கக்கூடிய எல்லோரையும் ஜெயிக்கக்கூடிய நின் கையில் வேல். வேல் வேல்னு சொன்னா என்னன்னா ஜெயிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். கொல்லுவது கோல், வெல்வது வேல் ஒண்ணு தெரிவிப்பதுண்டு. எல்லோரையும் சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடியது என்று சொன்னது என்ன, வில். ராமன் கையில இருக்கக்கூடிய கோல வில் இருக்கிறதே, அந்த கோல வில்லுக்கு பல்லாண்டுன்னு மறைத்து தெரிவிக்கிறாள். அப்படிப்பட்ட வேல்போத்தி என்னும் சேவகமே ஏத்தி பரகொள்வான். எப்பொழுதும் உன்னுடைய வீரதீர செயல்கள் அதையே பாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். இன்றியாம் வந்தோம் இறங்கு, இன்று வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 24வது பாசுரம். பலபடியாக பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள். அப்படி பல்லாண்டு பாடின ஆண்டாளை பார்த்து ஏத்தி பறைகொள்வான்னு சொல்றே, உண்மையிலேயே உங்க அபிப்பிராயம் என்ன, எதுக்காக வந்திருக்கேன் சொல்லுங்க என்று ராமன் கேட்க அதற்கு சமாதானம் சொல்லக்கூடிய பாசுரம் தான் அடுத்த பாசுரம், ஒருத்தி மகனா என்ற பாசுரம். அந்த பாசுரத்திலே சொல்ல வேண்டிய விசேஷார்த்தங்களை நாளை தினம் இந்த கோட்டில் அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்தா கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ண நெடுமாலே அறுத்தித்து வந்தோம் பரதர் தியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்த ஆழ்வாழியே, திருப்பாவம் பதும் செப்பின ஆழ்வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்புள்ள வாழியே, பெரும்பூதோரு மாமுனிக்கு பின்னான ஆழ்வாழியே, 143 ஐத்த ஆழ்வாழியே, எரரங்கற்கேகன் நிமுகந்தளித்த ஆழ்வாழியே, திருவாரும் திருமல்லி வளரா அடிவாழியே, அன்புது மணகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.